இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு விசை கூட உங்களை வாழ்த்துகிறேன். मसीह में प्रियो, आप सभी को एक बार फिर मसीह में अभिवादन करता हूँ. இந்த நாளில் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகின்றோம். आज के दिन पहला कुरिन्थियों 13वां अध्याय इसके विषय में हम ध्यान करेंगे. இந்த வசனத்தில் தேவனுடைய அன்பின் 4 செயல்களை கூறியிருக்கின்றது. इन वचनों में परमेश्वर की प्रेम पूर्वक क्रियाओं की 4 बातें लिखी हैं. சகலத்தையும் தாங்கும், सब बातों में सहेगा, சகலத்தையும் விசுவாசிக்கும், सब बातों में विश्वास करेगा, சகலத்தையும் நம்பும், सभी में आशा रखेगा சகலத்தையும் சகிக்கும். और सभी को सह लेगा. இந்த வார்த்தைகளை பாருங்கள். इन वचनों को देखिए. நம்மிலே பரிசுத்த ஆவியின் மூலம் ஊற்றப்படும் தேவனுடைய அன்பு, हम में पवित्र आत्मा के द्वारा जो उंडेले गया प्रेम, इन 4 செயல்களையும் செய்கின்ற அன்பு. ये जो 4 कार्य को करने वाला प्रेम. முதலாவது இந்த அன்பு சகலத்தையும் தாங்கும் அன்பு. ये जो प्रेम है सब कुछ सहने वाला प्रेम है. Love beareth all things, எல்லாவற்றையும் சகிக்கும், இல்லாட்டி தாங்கும் அன்பு. और सभी को सहन करने वाला प्रेम. இந்த அன்பின் செயல்பாடு நமக்குள் வெளிப்பட வேண்டும். ये जो प्रेम पूर्वक क्रियाएं हम में पाई जानी पाए. தேவன் அன்பாயிருக்கிறார். क्योंकि परमेश्वर प्रेमी है. அவருடைய அன்புதான் இன்றைக்கு மனுக்குலத்தை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது. उसका प्रेम ही पूरे संसार को आज बनाई हुई है. ஒவ்வொருடைய வாழ்விலும் அந்த அன்பை நாம் ருசித்திருக்கிறோம். हम सभी अपने जीवन में इस प्रेम को चख चुके हैं. அந்த அன்பு மட்டும் இல்லை என்றால் நாம் இன்றைக்கு இல்லை. यदि ये प्रेम नहीं तो आज हम यहाँ नहीं होते. அந்த அன்பு நம்மை நிலைநிறுத்தினது மட்டுமல்ல, நமக்குள்ளேயே அந்த அன்பை ஊற்றி தந்தார். ये प्रेम ठहरने वाला नहीं बल्कि हमारे अंदर उसने उंडेल कर दिया है. எதற்காக? किस लिए? நாமும் அந்த அன்பினால் அவருடைய அந்த செயல்களை செய்வதற்காக. क्योंकि हम भी उस प्रेम के द्वारा उसके लिए प्रेम पूर्वक कार्य करें. இயேசுவின் பிள்ளைகள் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துவதற்காக. यीशु के बच्चे उसके प्रेम को प्रकट करने के लिए. அன்பு காணாத உள்ளங்கள் உலகமெங்கும் நிறைந்திருக்கின்றன. जिस प्रेम रहित हृदयों में அவர்களுக்கு மெய்யான அன்பை காண்பிப்பது யார்? उनको ये प्रेम दिखाने वाला कौन? நாம் தான். हम ही. இயேசுவின் சீடர்களாகிய நாம் यीशु के चेले हम ही. இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை உலகத்துக்கு காட்ட வேண்டும். यीशु के प्रेम को संसार में हमें प्रकट करना நம்முடைய है. செயல்கள் மூலமாக. हमारी क्रियाओं के द्वारा. அதிலே தான் இந்த 4 செயல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. उसमें ही ये 4 काम बोले गए हैं. தாங்குகிறவர்களாய் இருக்க வேண்டும். हमें सहन करने वाला होना चाहिए. மாம்சத்துக்குரியவர்கள் தாக்குகிறவர்களாய் இருப்பார்கள். और जो शारीरिक होते हैं वो दूसरों पर आघात करते हैं. ஆவிக்குரியவர்களோ தேவ அன்பு பெற்றவர்கள் ஆனபடியினால் தாங்குகிறவர்களாய் இருப்பார்கள். जो आत्मिक हैं वो परमेश्वर का प्रेम रूपी आत्मा पाए हुए हैं, इसके लिए वो सभी को सहते हैं. நாம் சகலத்தையும் தாங்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். हमें सब कुछ सहने वाला होना चाहिए. எல்லாருமே ஒரு அளவு வரைக்கும் தாங்குவாங்க. सभी लोग एक सीमा तक के सहन करते हैं. அப்புறம் சொல்லுவாங்க இனி பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்று சொல்லுவாங்க. उसके बाद कहते हैं सहन करने की एक सीमा है. அப்புறம் தாக்குவாங்க. उसके बाद नहीं. ஆனால் தேவ அன்பை பெற்றவர்களோ लेकिन जो प्रेम परमेश्वर की ओर से पाते हैं சகலத்தையும் தாங்க வேண்டும். वो सब बातें को सह लेते हैं. சில சொல்லுவார்கள் कुछ एक कहते हैं இப்படி எல்லாம் செஞ்சிருந்தா தாங்கி இருப்பேன் ஐயா, और यदि वो इस तरह से करता तो मैं सह लेता. ஆனா இப்படி செஞ்சிட்டானே, और लेकिन इसने इस तरह से कर दिया, யாரால தாங்க முடியும்? किसके द्वारा ये सहन पाएगा? அப்ப அவங்க கொஞ்ச காரியங்களை தாங்கிக் கொள்வாங்க, तो वो थोड़ा सहन कर पाएंगे. இன்னும் சில காரியங்கள் நடந்தா அவங்களால தாங்கிக் கொள்ள முடியாது. तो और कुछ कार्य चलेगा तो उनसे सहन नहीं होगा. ஆனால் வசனம் சொல்லுகிறது लेकिन वचन कहता है தேவ அன்பு परमेश्वर का प्रेम சகலத்தையும் தாங்கும். सब बातें सह लेता है. அந்த அன்பு நமக்குள் இருந்தால் यदि वह प्रेम हमारे अंदर है நாமும் சகலத்தையும் தாங்க முடியும். हमें भी सब कुछ सहन करने की शक्ति होगी. இது எப்படி இந்த தாங்குதல்? ये कैसे ये सहनशीलता होगी? அந்த மூலமொழியில் உள்ள அதே வார்த்தைகள் இன்னும் சில வசனங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. इसी शब्द को दूसरे जगह उपयोग किया गया है. அந்த அடிப்படையில் தியானிக்கும் பொழுது இதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். उसके आधार पर यदि हम ध्यान करें तो इसका अर्थ हम समझ पाएंगे. அந்த வார்த்தை பயன்பட்டுள்ள இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 9:12. इसके बारे में पहला कुरिन्थियों 9वां अध्याय 12वां वचन. வாசிங்க. மற்றவர்கள் உங்களிடத்திலே இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? அப்படி இருந்தும்
கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடை உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம். அப்போஸ்தலன் பவுல் இதை சொன்னார். प्रेरित पौलुस ने इसे कहा, ஊழியத்திலே நாங்கள் ரொம்ப அதிகாரம் செலுத்த எங்களுக்கு உரிமை இருக்கிறது. सेवा में अधिकार जताने का अधिकार हमें है, ஆனால் நான் எல்லா அதிகாரத்தையும் செலுத்தாமல் लेकिन सभी अधिकार को मैं ना प्रकट करते हुए இந்த பாடுகளை எல்லாம் படுகிறேன். इन सभी दुखों को मैं सहता हूँ. அவர் ஊழியத்தினுடைய பொருளாதார காரியத்தை வைத்து சொல்லுகிறார். यह जो सेवा की आर्थिक अवस्था को रखते हुए ये कहता है, ஊழியத்தில் வருகிற தசம பாகம் காணிக்கைகளை நான் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. सेवा में जो दसवांश आता है उसे मैं उसको अनुभव करूं, यह मुझे अधिकार है. அதற்கு பழைய ஏற்பாட்டிலிருந்து சில காரியங்களை முன்னுதாரணமாய் எழுதியிருக்கிறார். उसने पुराने नियम के कुछ उदाहरणों को उसने लिखा है. ஆனால் நான் அப்படி முழு அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை. लेकिन उन सभी अधिकारों का मैंने उपयोग नहीं किया. கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு யாதொரு தடை வராதபடிக்கு, मसीह के सुसमाचार को रुकावटें ना आए, அந்த எல்லா காணிக்கை பணங்களையும் நான் அனுபவிக்கிற அதிகாரத்தை நான் செயல்படுத்தாமல், वो सभी अधिकार उन सभी रुपयों को मैं अपने आप में अनुभव ना करते हुए, எனக்கென்று சில கட்டுப்பாடுகளை நான் விதித்துக் கொண்டு कुछ कार्य को मैं संयमित करते हुए இந்த பாடுகள் எல்லாம் படுகிறேன். इन सभी दुखों को मैं सहता हूँ. அப்ப இது ஒரு பேரிங் தாங்குகிற ஒரு காரியமாக இருக்கிறது. तो ये एक तरह से सहने का एक कार्य है. எப்படி இந்த கஷ்டங்களை சகிக்கிறீர்கள்? कैसे इन बातों दुखों को आप सहते हैं? இதெல்லாம் எப்படி தாங்கி தாக்கு பிடித்து நிக்கிறீங்க? कैसे आप सहन करके खड़े हैं? எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் அன்பு, मेरे अंदर जो मसीह का प्रेम है, அவருடைய ஊழியத்தின் காணிக்கையெல்லாம் நான் எடுத்து அனுபவித்துக் கொண்டிருப்பது எனக்கு சரி தகுதி அல்ல என்று எனக்கு புரிகிறது. उसका जो दिया हुआ दान सभी में उपयोग करके अनुभव करूं, यह मेरे लिए अच्छा नहीं, मैं अनुभव करता நான் हूं. அவரை அதிகமாய் நேசிக்கிறதுனாலே मैं अधिक रूप से उसको प्रेम करता हूं, इसलिए அந்த காணிக்கைகளில் அதிகமாய் அவருக்கு ஊழியத்துக்கே செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். उस दान को उसकी सेवा के लिए उपयोग करना मैं चाहता हूं. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த ஒரு அனுபவத்தில் பல பாடுகள் எனக்கு வருகிறது. इस अनुभव के होने के कारण कुछ दुखों को मुझे सहन சில करना है. சூழ்நிலைகள் வரும்பொழுது ஐயோ கையில பணம் இல்லையே, कुछ परिस्थितियां आने पर हाय मेरे पास पैसे नहीं, இருந்தா இதை செஞ்சிருக்கலாமே, और इस तरह से कर लेना चाहिए, ஆனா நமக்கு செய்ய முடியாது. लेकिन मुझे नहीं हो ஒரு सकता. கட்டுப்பாடு வைத்திருக்கிறோம். एक कंट्रोल वहां पर मैंने रखा है. அப்ப இதனால் அந்த பாடுகளை தாங்கிக் கொள்ளுகின்றோம். तो इसके कारण उस दुखों को हम सह लेते हैं. அல்லேலூயா. हालेलुया. நம்முடைய ஊழியங்களிலும் கூட हमारी सेवाओं में भी இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஒரு பொருளாதார திட்டத்தை நாம் வகுத்திருக்கின்றோம். इस वचन के आधार पर एक आर्थिक व्यवस्था को बनाने के लिए एक नियम रखा गया है. நம்முடைய ஸ்தாபனத்திலே உள்ள ஊழியக்காரர்கள் हमारी जो संस्थाओं में रहने वाले सभी सेवक வருகின்ற காணிக்கைகள் தசமபாகங்கள் எல்லாம் தங்கள் மனம் போல செய்வதற்கு அதிகாரம் இல்லை. उनको जो 10वां भाग उन्हें दिया जाता है वो अपनी इच्छा के अनुसार वो उसका उपयोग नहीं कर सकते. அவைகள் அனைத்துக்கும் உரிய கணக்குகளை எழுதி उन सभी का हिसाब लिखकर அந்த மாதத்தில் வருகிற மொத்த வருமானத்தை பார்த்து उस महीने में जो भी आर्थिक संपत्ति आती है उसको देखते हुए அந்த வருமானத்தை எப்படி செயல்பட வேண்டும் என்று ஒரு டேபுலர் காலம் போட்டு கொடுத்திருக்கிறோம். उसको उन रुपयों का कैसे ही उपयोग करना चाहिए और टेबलर कॉलम देकर लिखा गया है. உங்களுக்கு சபையிலே மாத வருமானம் இவ்வளவு வந்ததென்றால் यदि तुम्हारी कलीसिया में पहले महीने का जो धन इस तरह से आया, அந்த தொகைக்கு நேரா அவங்க பார்க்கும் பொழுது उस वेतन को देखते हुए தலைமை இடத்துக்கு செலுத்த வேண்டிய தொகை இவ்வளவு என்று அங்கே எழுதி இருக்கும். प्रधान कलीसिया को जाने वाला जो पैसा है इस तरह से है. உங்க ஸ்தல சபைக்காக செலவிட வேண்டிய தொகை இவ்வளவு என்று அங்கே எழுதி இருக்கும். वहाँ पे लिखा होगा तुम्हारी निजी कलीसिया के लिए तुम्हें इतना खर्च करना होगा, ஊழியரின் பங்கு என்று அங்கே எழுதி இருக்கும். और सेवका का भाग वहाँ पर लिखा होगा. அதை மூன்றாக பிரித்து तो इसे 3 भाग करके அந்தந்த தொகைகளின் அடிப்படையிலே उसके आधार पर ஊழியருக்கான ஒரு பங்கு இருக்கும். सेवकों का एक भाग होता है. அதை அவர் எடுத்து அவருடைய குடும்ப செலவுக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம். उसे वो लेकर अपने परिवार में खर्च कर सकता है. சபைக்கானதை தொடக்கூடாது. उसे जो कलीसिया का है उसे छूना नहीं है. ஸ்தாபனத்துக்கு செலுத்த வேண்டியதை தொடக்கூடாது. जो संस्था को देना है वो भी नहीं छूना है. இதே வசனத்தின் அடிப்படையில் சொல்லிதான் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அதை செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம். इसी वचन के आधार पर एक निर्णय लेकर आज तक के उसका उपयोग किया जा रहा है. ஆகவே நீங்கள் நம்முடைய ஊழியக்காரர்களை அதிக கனமுள்ளவர்களாய் எண்ண வேண்டும். इसलिए आप अपने सेवकों को अधिक आदर के योग्य समझे. இப்படி செய்யும் பொழுது अनेक பாடுகள் இத நிமித்தம் வரும்.
यदि ऐसा करेंगे तो बहुत से दुख इसके कारण आएंगे। தங்களுடைய பிள்ளைகளுக்கான படிப்பு நேரங்கள் பல சூழ்நிலைகள் வரும்பொழுது ரொம்ப கஷ்டங்கள் வருகிறது. अपने बच्चों की पढ़ाई संबंधी जब परिस्थितियां आती है तो बहुत दुखों का सामना ஆனால் करते हैं, அதை முறுமுறுக்காமல் சகிக்கிறோம். लेकिन वो भी कुड़कुड़काए बगैर सहते हैं, ஏனென்றால் இயேசுவின் மேல் வைத்த அன்பு. क्योंकि मसीह के ऊपर रखा हुआ प्रेम। நமக்கு ஒரு கட்டுப்பாடு விதித்துக் கொள்ளுவோம். हमें हमारे अंदर एक संयमित होना चाहिए। எவ்வளவு அதிகமா இயேசுவின் ஊழியத்துக்காய் செய்ய முடியுமோ அதை செய்வோம். जितना अधिक प्रभु की सेवा में करना है उतना करना चाहिए। இதே போல इसी இது तरह ஒரு அடிப்படை. ये एक आधार है। இந்த அடிப்படையை உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள். यही आधारभूत कार्य आपके जीवन में देखिए। நீங்களும் கூட आप भी பொருளாதார விஷயங்களில், इस आर्थिक अवस्थाओं के विषय में, உங்களுக்கு கிடைக்கிற நேரங்களில், आपको जो मिलने वाला समय, இப்படிப்பட்டவைகளில் இயேசுவுக்காக என்று சில நிர்ணயங்களை செய்து கொள்வீர்களாக. इस तरह से ये यीशु के लिए है, आप ऐसा निर्णय ले लीजिए। எல்லாம் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. सभी बात का अनुभव करने का मुझे अधिकार है। என் வீடு, मेरा घर என் சம்பாத்தியம், और मेरी संपत्ति என்னுடைய நேரம் और मेरा समय, எல்லாம் எனக்கு இஷ்டம் போல செய்ய முடியும். सभी को मैं अपने इच्छा अनुसार कर सकता ஆனால் हूँ। நான் இயேசுவை நேசிக்கிற ஒரு பிள்ளையா இருக்கிறதுனால लेकिन मैं यीशु को प्रेम करने वाला बच्चा होने के कारण என்னுடைய நேரத்தை மனம் போல செலவு பண்ணாமல் அதிலே சிலதை கர்த்தருக்கென்று நேர்ந்து கொள்ளுகிறேன். मेरा समय पूरा खत्म ना करते हुए उसमें से कुछ समय मैं परमेश्वर के लिए खर्च करता हूँ। அந்த நேரத்தில் கர்த்தருக்கானதை செய்யுங்கள். उस समय को आप परमेश्वर के लिए रखें। அப்படி செய்யும் பொழுது ऐसा करने से ஒருவேளை உங்கள் தொழிலிலும் மற்ற காரியங்களும் கொஞ்சம் பாதிப்புகள் வரலாம். हो सकता है आपके काम धंधों में कुछ नुकसान आ सके, அதை இந்த கிறிஸ்துவின் அன்பினால் தாங்கிக் கொள்ள வேண்டும். उसे भी प्रभु के यीशु के प्रेम के कारण आप सह लें। அல்லேலூயா. हालेलुया। அது கிறிஸ்துவின் அன்பினால் தாங்க வேண்டும். और मसीह के प्रेम के कारण आप सह लें। இதற்கு எதிரடையானது इसके विरोध में முறுமுறுப்பு, कुड़कुड़ाहट, அது வரக்கூடாது. ये नहीं आनी चाहिए। கிறிஸ்துவின் அன்பினால் உள்ளம் நிறைந்திருக்க வேண்டும். मसीह के प्रेम से हृदय भरा रहना என்னுடைய पाए। நேரத்தில் இவ்வளவத்தை கர்த்தருக்கென்று நேர்ந்து கொண்டேன். मेरे जीवन का जो समय है उसमें से कुछ समय मैंने इस तरह அது प्रभु को रखा है। நிமித்தமா இன்னைக்கு வரக்கூடிய சில பாடுகள், उसके कारण मेरे जीवन में आए कुछ कष्ट, கிறிஸ்துவின் அன்பு சகலத்தையும் தாங்கும். मसीह का प्रेम सब कुछ सह लेता है, நான் தாங்கிக் கொள்வேன். मैं सह लूंगा। இதே போல உங்கள் பணத்திலே, உங்கள் வருமானத்திலே சில காரியங்களை இயேசுவுக்கென்று நேர்ந்து கொள்ளலாம். इस तरह आपके पैसों में कुछ आर्थिक जो काम आते हैं उसमें भी आप प्रभु के लिए अलग रखें। அப்பொழுது சில சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் பாடுகள் அது நிமித்தம் வரும். तो कुछ एक मौके आने पर उसके द्वारा भी आपको कुछ दुख होंगे, கலங்க கூடாது. उसमें आप ना घबराएं। அந்த நேரம் இந்த பிரதிஷ்டையை உடைத்து விடவும் வேண்டாம். उस समय आपका जो त्याग है आप वहां पर ना छोड़ें। கர்த்தர் நம்முடைய பிரதிஷ்டையின் உறுதியை சோதித்து பார்க்க கூட சில பாடுகளை அனுமதிப்பார். परमेश्वर हमारे जीवन में जो त्याग है उसको परीक्षा लेने के लिए देखता है, உறுதியாய் இருக்க வேண்டும். उसमें आप हिवाई बना रखें। அந்த பாடுகளை சகிக்க வேண்டும். उन दुखों को आपको सहना है। அதற்கு இந்த கிறிஸ்துவின் அன்பு நமக்குள் இருக்கிறது. उसके लिए ये प्रेम हमारे अंदर அவரை है। நேசிக்கிறபடியினாலே हम उससे प्रेम करते हैं, நான் इसलिए இந்த பிரதிஷ்டை செய்திருக்கிறேன். मैंने इस तरह का त्याग किया है। எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. सब बातों का अनुभव करने के लिए मुझे अधिकार है, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. लेकिन सब मेरे लिए योग्य नहीं। நான் அவரை நேசிக்கிற தேவ பிள்ளை. मैं उसे प्रेम करने वाला प्रभु का बच्चा, அவருக்காக என்று சொல்லி என் வாழ்க்கையில சில காரியங்களை நான் வேறுபடுத்துவேன். उसके लिए मेरे जीवन में कुछ काम को मैंने अलग रखा है, அதிலே உறுதியாக இருப்பேன். उसमें मैं ही हिम्मत से அது रहूंगा। நிமித்தம் வருகிற பாடுகளை தேவ அன்பினால் தாங்கிக் கொள்வேன். उसके कारण आए हुए परेशानियों को मैं प्रेम के कारण सह लूंगा। இந்த அனுபவத்தை நீங்கள் கற்றுக்கொள்வீர்களாக. यह अनुभव आप सीख लीजिए। எந்த வாழ்க்கையின் எந்த காரியத்தில் இயேசுவுக்காக என்று ஒன்றை ஒதுக்குகிறீர்களோ आप जीवन में किस कार्य को यीशु के लिए अलग करते हैं, அது உங்கள் வாழ்வில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பதாகும். उसका मतलब हुआ आप प्रभु के लिए पवित्र हैं। அது நிமித்தமாக வரும் நாட்களில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். उसके कारण आने वाले समय में आपकी प्रभु बड़ाई करेगा। பரலோகத்தில் செல்லும் பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். और जब आप स्वर्ग जाएंगे तो आपका प्रतिफल अधिक होगा। ஆகவே அது நிமித்தம் வருகிற பாடுகளையும் இன்றைக்கு சந்தோஷத்தோடு தாங்கிக் கொள்ளுங்கள். इसके लिए उसके कारण आने हुए दुखों को आज आप खुशी से सहन कर लें। இங்கே சில தேவ பிள்ளைகளோடு நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். इस समय में कुछ आपसे बात करना चाहता हूँ। நான் இப்பொழுது சொன்னது போன்ற சில பிரதிஷ்டைகளை, தீர்மானங்களை ஏற்கனவே நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். और जैसा मैंने कहा कि आपने कुछ निर्णय को और कुछ त्याग को आपने पहले से किया हो, அது நிமித்தம் போராட்டங்கள் வருகின்ற வேளையிலே उसके कारण आपके जीवन में जो संघर्ष आए हैं சிலர் அதை விட்டு விட்டீர்கள். उसने उन त्यागों को छोड़ दिया। சரி, இப்போ என்ன செய்வோம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் ஒண்ணா குழப்பிட்டீங்க.
और आज ऐसा ही कर ले और फिर से उसको देखा जाएगा। அதற்கு இன்றைக்கு தேவனிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. उसके लिए आज आप प्रभु से माफी मांगे। திரும்பவும் நான் எழும்புகிறேன் அப்பா என்று சொல்லுங்க. फिर से मैं उठना चाहता हूँ पिता आप कहिए। பிரதிஷ்டையிலே கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார். आपके त्याग में प्रभु आपको खड़ा करेगा। நீங்க இடையில வந்த ஒரு சோதனை காற்றுல கொஞ்சம் அடிபட்டுட்டீங்க. आप बीच में आए एक परीक्षा रूपी हवा में आप हिल गए। பரவாயில்ல, அதுக்காக அதை விட்டுவிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. आप ना घबराएं, लेकिन उसको आप ना छोड़ें। இனி என்னால அந்த பிரதிஷ்டையில ஜீவிக்க முடியாது அப்படி நீங்க முடிவு கட்டி விட வேண்டாம். अब से मैं उस त्याग में नहीं जी सकता, ऐसा आप अंतिम निर्णय ना लें। இயேசு கிறிஸ்து சில காரியங்களை முன்வைத்து தான் உங்களுக்குள்ள அந்த கிரியை செஞ்சிருக்கிறார். यीशु मसीह ने कुछ कार्य को आगे रखते ही आपके अंदर उन कार्य को किया है। அதனால தான் நீங்க அந்த பிரதிஷ்டை அன்னைக்கு செஞ்சுக்கிட்டீங்க. इसलिए आपने उन त्यागों को किया है। நீங்க அதை மாத்திட்டீங்க. आपने बदल दिया, ஆனா தேவன் அவருடைய திட்டத்தை இன்னும் மாற்றவில்லை. लेकिन परमेश्वर ने अपनी योजना को नहीं बदला। இப்பொழுது தேவ ஆவியானவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? लेकिन आज परमेश्वर का आत्मा आपसे क्या चाहता है? திரும்பவும் நீங்க உங்களை சரிப்படுத்துங்க. फिर से आप अपने आप को सुधारें, ஏனென்றா அதே மேன்மையை வைத்துக்கொண்டு அவர் இன்னும் காத்திருக்கிறார். क्योंकि वही बढ़ोतरी रखने के लिए आज भी वो आपका इंतजार कर रहा है। நீங்கள் மறுபடியும் அந்த பிரதிஷ்டையில எழும்பும் பொழுதுதான் அந்த மேன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். अब पुनः आप खड़े होने पर आप उस बढ़ोतरी को पा लेंगे। இதுக்கு அடிப்படை என்னவென்றால், इसकी आधारता क्या है? கிறிஸ்துவின் அன்பு நம்மளை இன்னும் நிரப்புறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். मसीह के प्रेम से और अधिक भरे जाने के लिए आप जगह दें। ஆவில நிரம்புறோம், हम आत्मा में भरते हैं, அந்த நேரம் பூரா அன்புல நிரம்பணும். उस पूरे समय में हम प्रेम से भर जाएं, அன்பு பொங்கி வழியணும். यह प्रेम उमड़ कर आने पाए। அப்ப சோதனை வேளையில இதை ஜெயிக்கிறது எளிது. तो जब हम पर परीक्षा आएंगे तो यह हमारे लिए बहुत सरल हो இன்றைக்கு जाएगी। மறுபடியும் அந்த அன்பு நிரப்புவதற்கு ஆசைப்படுங்கள். आज फिर से उस प्रेम को भरने की चाहत रखें। அந்த பிரதிஷ்டைகளை கர்த்தர் நினைப்பூட்டி கொண்டிருக்கிறார்னு சொன்னா தைரியமா அதை திரும்பவும் அதை செயல்படுத்த ஆரம்பிங்கள். यदि उन त्यागों को प्रभु फिर से याद दिलाना चाहे तो पूरी हिम्मत के साथ उसमें उपयोग हो। உங்கள் திறமை அல்ல, தேவ ஆவியானவர் உங்களை ஜெயம் சிறக்க பண்ணுவார். आपकी योग्यता नहीं, परमेश्वर की पवित्र आत्मा आपको जय देगी। ஹல்லேலூயா. हालेलुया। ஆகவே எந்த ஒரு காரியத்திலே இயேசுவுக்காக என்று ஒன்றை செய்தீர்களோ நினைத்தீர்களோ, इसलिए जिस किसी कार्य में ये यीशु के लिए आपने सोचा या किया है, அந்த அனுபவத்தை சரிப்படுத்தி மறுபடியும் அதிலே எழும்புங்கள். उन अनुभव में फिर से सही करके आप खड़े हो। கிறிஸ்துவின் அன்பினால் அந்த அது நிமித்தம் வருகிற பாடுகளை தாங்கிக் கொள்ளுங்கள். प्रभु यीशु मसीह के प्रेम के कारण आए हुए दुखों को सह लीजिए। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னொரு வசனம் एक और वचन நீதிமொழிகள் 10:12. नीति वचन 10 और उसका 12वां वचन। பகை விரோதங்களை எழுப்பும் அன்போ சகல பாவங்களையும் மூடும். 1 பேதுரு 4:8. पहला पत्रस 4 चौथा और 8वां वचन। எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரிலொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். இந்த 2 வசனத்திலும் அந்த தாங்குதல் என்கிற அந்த அர்த்தம் உள்ள வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. इन दोनों वचनों में वो जो प्रेम के कारण सहन करने की बातें लिखी है। அன்பு சகலத்தையும் தாங்கும். जो प्रेम है सब कुछ सहन लेता है। முதலாவது வசனம் நமக்கு சொல்லி தந்தது, पहले वचन ने हमें बताया, கர்த்தர் நிமித்தம் நமக்கு வருகிற எல்லா பாடுகளையும் தாங்கும். परमेश्वर के द्वारा आए हुए सारे दुखों को वह प्रेम सहेगा। அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது காரியம், दूसरी बात, பிறர் செய்கிற தப்பிதங்கள் दूसरे करने वाली गलतियां, அதை மறந்து அவர்களை தாங்குகிற அனுபவம். उन्हें भूलकर उन्हें संभालने वाला एक अनुभव, அதுதான் இந்த அன்பு சகலத்தையும் தாங்கும் என்பதனுடைய இன்னொரு விளக்கம். वही है प्रेम सब कुछ सह लेगा, उसका एक और अनुभव। தேவனுடைய அன்பினால் எதை தாங்க வேண்டும்? प्रेम, प्रभु के प्रेम के द्वारा हमें क्या सहना है? உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்கள், आपके लिए जो विरोध रूप से काम करते हैं, உங்களை எதிர்க்கிறவர்கள், आपका जो विरोध में सामना करते हैं, உங்களுக்கு பல எதிர்க்கிரியைகளை செய்யக்கூடியவர்கள், आपके लिए कुछ दूसरे कार्य करने वाले, அவர்களுடைய தப்பிதங்களை उनकी बुराइयों को தேவ அன்பினால் परमेश्वर के प्रेम के द्वारा மன்னித்து மறந்து விடுங்கள். हमें माफ करके भूलना है। அவர்களை உங்கள் ஜெபத்தால் தாங்குங்கள். उन्हें
अपनी प्रार्थना के द्वारा संभालिए, உங்கள் உதவிகளால் தாங்குங்கள். उनकी अपनी मदद के द्वारा उन्हें संभालिए। அவர்கள் தள்ளாடும் நேரத்திலே நீங்கள் அவர்களை தாங்குங்கள். जब वो गिरने लगे तो आप उन्हें संभालें। எப்படி தாங்க முடியும்? हम कैसे संभाल सकते हैं? அன்பு திரளான பாவங்களை மூடும். क्योंकि प्रेम बहुत से पापों को ढांपता है। ஹல்லேலூயா. हालेलूया। நமக்கு நேராக வரும் பொழுது जब हमारे ऊपर सीधे आने पर நாம் மன்னிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். हमें माफी करना होना அதை चाहिए। பெருசுபடுத்த கூடாது. उस बात को हम बड़ा ना ले, அதற்காக சண்டை போட்டு கொண்டிருக்க கூடாது. उसके कारण हमें झगड़ा नहीं करना है, அதற்காக பழி வாங்கி கொண்டிருக்க கூடாது. उसके कारण हमें बदला भी नहीं लेना है। அவைகளை கிறிஸ்துவின் நாமத்தில் மன்னித்து விடுவோம். उन सभी को मसीह के नाम से हमें माफ करना है। ஹல்லேலூயா. हालेलूया। அதே வேளையிலே நீங்கள் நடத்தும் குடும்பம், आप जो चलाने वाले परिवार, நீங்கள் நடத்தும் தொழில், आप जो चलते हैं நீங்கள் व्यवसाय, நடத்தும் வேலை, आप चलाने वाले काम, உங்கள் பொறுப்பில் கொடுக்கப்பட்டுள்ள ஊழியம், आपकी जिम्मेदारी के तहत गई सेवा, இவைகளில் வரும் பொழுது इन सभी के तहत பைபிள்ல எல்லாம் விளக்கமா சொல்லி இருக்கிறது. बाइबल में सभी सफाई से लिखा गया है எப்படி அதை டீல் பண்ண வேண்டும். कैसे हम उसको डील कर सकें। சில மாதங்களுக்கு முன்பு நான் ஒரு முழு பிரசங்கம் அதை குறித்து நான் சொன்னேன். कुछ महीने के पहले मैंने पूरा संदेश इसके विषय में कहा था। அது நம்முடைய பொறுப்பு. वो हमारी जिम्मेदारी है। நம்ம கீழ இருக்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதிக்கப்படுகிற காரியங்கள், हमारे जो नीचे हैं उनको नुकसान ना पहुंचाते हुए அதை விசாரிக்க வேண்டும். उनको उनकी सुधि लेनी चाहिए, கண்டனங்கள் செய்ய வேண்டும். और जहां उन्हें दंड देना தேவையான चाहिए, தண்டனைகளை கொடுக்க வேண்டும். जरूरत अनुसार उन्हें पनिशमेंट देनी चाहिए, சீர்படுத்த வேண்டும். ताड़ना देते हुए उन्हें सुधारना चाहिए। அது நம்முடைய பொறுப்பு. यह हमारी जिम्मेदारी है। அப்புறம் அவர்கள் திருந்தும் பொழுது மன்னிப்பு கொடுக்க வேண்டும். और जब ऐसी अवस्था में यदि फिर जाए तो उन्हें माफ कर இது दे। பைபிள் நமக்கு சொல்லி தருகிற கிரியை. ये बाइबल हमें कहने वाला काम। அதே வேளையில் பர்சனலா எனக்கு நேரா வரும்போது वैसे व्यक्तिगत रूप से मेरे पास आने पर நான் ஒரு தேவ பிள்ளையாக, मैं एक प्रभु की संतान होने के कारण, கிறிஸ்துவின் அன்பில் நிறைந்தவனாக मसीह के प्रेम से भरे हुए, அதை அப்படியே மன்னிக்க கற்றுக்கொள்ள उसे வேண்டும். माफ करना सीख जाएं। ஹல்லேலூயா. हालेलूया। எனக்காக மற்றவர்கள் தங்கள் கடமை ஆற்ற வரும் பொழுதும் मेरे कारण जो अपनी जिम्मेदारी को पूरा करते हुए வேண்டாம் நான் மன்னித்து விட்டேன் उन्हें कहे कि नहीं मैंने तुझे माफ कर दिया, என்று சொல்ல வேண்டும். ऐसा कहें। அது தேவ அன்பு. यह परमेश्वर का प्रेम है। அது மற்றவருடைய பாவங்களை மூடுகிறது, ये दूसरे के पापों को ढांपती है, அவர்களை தாங்குகிறது. उन्हें संभालती है। அல்லேலூயா. हालेलूया। இந்த அன்பு நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டும். यह प्रेम हम में से प्रकट होने पाए। இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராய் கிரியை செய்கிறவர்களை ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். अब आपके जीवन में आपके विरोध में काम करने वालों को एक मिनट के लिए आप ध्यान कीजिए। அவர்களை பற்றி இப்பொழுது உங்கள் உள்ளம் என்ன எண்ணம் கொண்டிருக்கிறது? उनके प्रति आपकी हृदय क्या कह रहा है? என்னைக்காவது ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும் பழி வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? किसी एक दिन समय आएगा और मैं बदला लूंगा क्या सोच रहे हैं? இவனை நான் மன்னிக்க முடியாது அப்படி சொல்றீங்களா? ओ इसे मैं माफ नहीं कर सकता हूं ऐसा कह रहे हैं? அப்போ உங்களுக்குள் தேவ அன்பு சரியா இல்லை என்ற அர்த்தம். तो इसका मतलब है परमेश्वर का प्रेम आपके अंदर सही नहीं है। இதெல்லாம் நம்ம ஜென்ம அன்புனால மன்னிக்க முடியாது. ये सब हमारे शारीरिक प्रेम के कारण हम नहीं माफ कर सकते, ஆனால் தேவ அன்பு நமக்குள் ஊற்றப்படுகிறது. लेकिन परमेश्वर का आत्मा हमें उंडेला गया है। அந்த अன்பை பயன்படுத்துங்கள். उस प्रेम का उपयोग करें, அந்த அன்பினால் மன்னியுங்கள். उस प्रेम के द्वारा माफ करें, அவர்கள் நமக்கு எதிராய் செய்கிறவைகளை தாங்குங்கள். और जो हमारे विरोध में करते हैं उसे हम सह लें। இப்ப சில வார்த்தைகள் பேசி விட்டார்கள். उन्होंने कुछ बातें कह दी, ஒருவேளை அடிச்சிருக்கலாம், हो सकता है आपको मार दिया हो, நம்முடையதை பிடுங்கி இருக்கலாம், हमारा कुछ छीन लिया हो, நமக்கு வர்ற நன்மையை தடுத்திருக்கலாம். हमारी भलाइयों को रोका हो, என்னதான் செஞ்சிருக்கட்டுமே, कुछ क्यों न किया हो, கிறிஸ்துவுக்குள் மன்னித்து விடுவோம். मसीह में उसे माफ कर दें। அப்பொழுது இந்த தாங்குகிற அன்பு வெளிப்படும். तब इसे सहन करने वाला प्रेम प्रकट होगा। அல்லேலூயா. हालेलूया। திரும்பவும் சொல்லுகிறேன், फिर से कहता हूँ, சில தேவ பிள்ளைகளுக்குள் कुछ प्रभु के बच्चों में இந்த செயல் வெளிப்படாதபடியினாலே, इस यहाँ काम प्रकट नहीं हुआ इसलिए, உங்களுக்கு விரோதமா தப்பு செய்தவங்களை மன்னித்து தாங்காதபடியினாலே, आपके विरोध में जिन्होंने गलती की आपने माफ करके उन्हें ना संभाला इसलिए, உங்களுக்குள்ளிருந்து பாய வேண்டிய ஜீவ நதி தடைபட்டு நிற்கிறது. आपके अंदर से बहने वाली जीवन की नदी आज रुकावट में है। அந்த ஆவியின் விடுதலை உங்களுக்கு
உங்களுக்குள் இல்லை. वो आत्मा में एक छुटकारा आप में नहीं है। தேவ சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது ஒரு கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். प्रभु की उपस्थिति में आते हुए आप एक बंधी हुई अवस्था में हैं। இன்றைக்கு இந்த தேவ அன்பினாலே அவர்களை பரிபூரணமாய் மன்னித்து விடுங்கள். आज प्रभु के प्रेम के कारण पूरी तरह से उन्हें माफ कर दें। அவர்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியுமா என்று நீங்க ஆலோசிங்க. उनको क्या भलाई कर सकते हैं ऐसा आप सलाह दें। அவங்க பிள்ளைகளுக்கோ பின் சந்ததிகளுக்கோ நன்மை செய்ய முடியுமான்னு யோசிங்க. उनके बच्चों को या उनकी आने वाली पीढ़ी को आप भलाई कर सकते हैं ऐसा सोचें। ஜெபத்திலே அவர்களை தாங்குங்கள். प्रार्थना में उन्हें संभालें। இந்த அன்பினால் தாங்குங்கள். इस प्रेम के द्वारा संभालें। ஹல்லேலூயா. हालेलुया। எனவே என்ன காயங்கள் நமக்கு ஏற்பட்டிருந்தாலும் तो किसी प्रकार का घाव हमें क्यों ना हो, பொறுமையோடு சகிக்க வேண்டும். पूरी धीरज के साथ उसे सह लें। நம்முடைய உள்ளத்தின் காயங்கள் हमारे अंदर रहने वाले घाव இயேசுவின் அன்பினால் ஆற்றப்பட வேண்டும். यीशु के प्रेम के द्वारा भरे जाने पाए। இனி அந்த காயம் அங்கே எழும்பக்கூடாது. अब से ये घाव फिर से उभरे ना। அந்த ஆளை பார்த்தோன்னே ஒரு வேகம் நமக்கு வரக்கூடாது. उस व्यक्ति को देखते साथ हमें क्रोध ना आए। அந்த ஆளை நினைச்சோன்னே ஒரு வைராக்கியம் வரக்கூடாது. उस व्यक्ति को देखते साथ हमारे अंदर एक जलन ना आए। தேவ அன்பினால் தாங்குவீர்களாக. अपने परमेश्वर के प्रेम से उन्हें संभालें। ஹல்லேலூயா. हालेलुया। சிநேகிப்பேன் என் சத்துருக்களையும் நிந்திப்போர்க்காய் ஜெபிப்பேன். சிநேகிப்பேன் என் சத்துருக்களையும் நிந்திப்போர்க்காய் ஜெபிப்பேன். பகைப்போருக்கு நன்மையை செய்திடுவீர், சபிப்போரை ஆசீர்வதிப்பீர். பகைப்போருக்கு நன்மையை செய்திடுவீர், சபிப்போரை ஆசீர்வதிப்பீர். மாவுன்னத ஜீவியத்தை வாஞ்சித்து நாடிடுவீர். பரமன் இயேசு அடிச்சுவட்டை பின்பற்றி தொடர்ந்திடுவீர். பரமன் இயேசு அடிச்சுவட்டை பின்பற்றி தொடர்ந்திடுவீர். ஹல்லேலூயா. இரண்டாவதாக அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும். दूसरा है प्रेम है सब पे विश्वास करेगा। இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது यह वचन देखते हुए லவ் பிலீவத் ஆல் திங்ஸ், எல்லாவற்றையும் விசுவாசிக்கும். ये जो प्रेम है वो सब पर विश्वास करेगा। இது கொஞ்சம் புரிந்து கொள்ள கஷ்டமாய் தோன்றுகிறது. इसको समझने के लिए कुछ कष्ट होगा। எல்லாத்தையும் விசுவாசிக்க முடியுமா? क्या सबको हम विश्वास कर सकते हैं? ஆனால் பைபிள் அப்படி சொல்லுகிறது. लेकिन बाइबल ऐसा कहती है। இதோடைய தெளிவான ஒரு அர்த்தம், इसका एक साफ अर्थ हुआ ஒரு சஸ்பிஷியஸா சந்தேகப்படுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. किसी प्रकार के संदेह में हमें नहीं होना चाहिए। ஒரு ஆள் ஒன்றை சொல்லும் பொழுது यदि एक व्यक्ति कुछ बात कहे இவன் தப்பு தான் சொல்லுவான், और ये तो झूठ ही बोलेगा, இவனை விசுவாசிக்க முடியாது. इसको हम विश्वास नहीं कर सकते। அப்படி நமக்குள் ஒரு முன் எண்ணம், ஒரு பிரிஜுடிஸ் இருக்கிறது. इस तरह की हमारे पहले की एक भावनाएं होती है। அந்த ஆளை பற்றி ஒரு நிர்ணயம், முன் நிர்ணயம் நமக்குள் இருக்கிறது. उस व्यक्ति के प्रति पहले से ही हमारे बीच में एक निर्णय, அதை வைத்து அந்த ஆள் சொல்றது உண்மையா இருந்தாலும் நம்ம நம்ப மாட்டோம். वो रखते हुए यदि ये व्यक्ति सच भी कहे तो हम विश्वास नहीं करते। இப்படி செய்யக்கூடாது என்பதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ऐसा नहीं करें ऐसा इसमें लिखा है। ஒருவன் एक व्यक्ति உனக்கு உன் கண்ணெதிரே ஒரு தீமையை செய்கிறான், தப்ப செய்கிறான் அப்படின்னா ஓகே. और यदि वो बुराई कर रहा है ये तो सही है। அதாவது இட் இஸ் நோட்டிஷியபிளி ஃபால்ஸ். அதாவது நீ உன் பார்வைக்கு தெளிவா அவன் சொல்றது தவறு என்று நிரூபிக்கப்பட்ட நிலையில் இருந்தால், यदि आपके दृष्टि में वो सही है, यह जाहिर होता है, விசுவாசிக்க முடியாது. तो विश्वास नहीं हो அது सकता। அல்லாதபடி ऐसा नहीं है तो நீயாக யூகித்து கொண்டு तू ही अपने आप में सोचते हुए உன் சகோதரன் சொல்வதை நம்பாமல் இருக்காதே. तेरा जो भाई कहता है उस पर तू अविश्वास ना कर, விசுவாசியாமல் இருக்காதே. अविश्वास ना जता। இது கொஞ்சம் நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா உங்க அனுபவத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும். यदि आप इसको समझ लें तो आपके अनुभव के लिए अच्छा होगा। சில சூழ்நிலைகள் வரும்,
कुछ एक ऐसी परिस्थितियां आने पर இந்த ஆளை எப்படி நம்புறது, इस व्यक्ति को हम कैसे विश्वास करें, இவரோட இனி எப்படி ஒத்து போறது? कैसे हम इसके साथ रहें। கணவன் மனைவிக்குள் வரலாம், ये पति पत्नी में आ सकता है தொழில் பார்ட்னர்ஸ்குள்ள வரலாம், और आपके व्यापारी के पार्टनर्स में आ सकते हैं, ஒன்றாக ஊழியம் செய்யக்கூடிய 2-3 பேருக்குள்ள வரலாம். एक साथ सेवा करने वाले 2 या 3 के बीच में आ सकती है। இவனை எப்படி விசுவாசிக்கிறது? इसे हम कैसे विश्वास करें? ஆனா வசனம் சொல்லுகிறது, लेकिन वचन कहता है தேவனுடைய அன்பினாலே परमेश्वर के प्रेम के कारण சகலத்தையும் விசுவாசிக்க முடியும். सब कुछ विश्वास कर सकते हैं। ஆண்டவரே உம்முடைய அன்பு என்னை நிரப்பி கொண்டிருக்கிறது, हे परमेश्वर आपका प्रेम मुझे भर रहा है। இந்த சகோதரன் எனக்கு இதை சொல்லுகிறான், ये भाई मुझे ऐसा कह रहा है, என்னுடைய அறிவுக்கு என்னுடைய கண்ணால இது கரெக்டா தவறு என்று தெரியவில்லை. मेरी समझ में और मेरे देखने में ये सही है या गलत मुझे नहीं அப்ப मालूम। அன்பினாலே அவனை நான் விசுவாசிக்கிறேன். उस प्रेम के द्वारा मैं इस पर विश्वास करता हूँ। அல்லேலூயா. हालेलुया। சில சமயம் சில கஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, कुछ एक समय में कुछ दुखों का आने का समय होता है, ஆனா அவனை விசுவாசிக்கிறேன். लेकिन तो भी मैं विश्वास करता हूँ தேவ அன்பினாலே परमेश्वर के प्रेम के द्वारा। அவர் என்னை நம்பினாரு, उसने मुझ पर विश्वास किया है, என்னை விசுவாசித்தாரு, मुझ पर विश्वास किया है, நானும் அவனை விசுவாசிக்கிறேன். मैं भी उस पर विश्वास करता हूँ। அவன் திருந்திட்டேன்னு சொல்றான், मैं फिर चुका हूँ ऐसा वो कह रहा है, அந்த வார்த்தையை நான் उसकी விசுவாசிக்கிறேன். बातों पर मैं विश्वास करता हूँ। இன்னொரு ஆள் சொல்லும், एक और व्यक्ति कहता है, இவன் திருந்துவானா, ओ क्या ये सुधरेगा? யோக்கியம் வருகிறான் செம்படுத்து ஒதுக்கி வை, இவன் திருந்த மாட்டான், इसका मतलब हुआ कि ये नहीं सुधर सकता। அப்படிதான் பலருடைய எண்ணம் சொல்லும். ऐसे ही कुछ एक की भावनाएं कहेगी, ஏன்னா அவனுடைய முன் சரித்திரம் அப்படிப்பட்டது. उसका पहले का इतिहास इस तरह का है। ஆனா கிறிஸ்துவின் அன்பினாலே लेकिन मसीह के प्रेम के कारण அவனை விசுவாசிக்க முடியும். उस पर हम विश्वास कर सकते हैं। அப்போஸ்தலனாகிய பேதுருடைய முன் சரித்திரத்தை பாருங்க. प्रेरित पौलुस के पहले के इतिहास के बारे में हम देखेंगे। அவர் சபித்த மனுஷன், இயேசுவை சபித்த மனுஷன், उसने यीशु को कोसा, அல்லது மறுதலித்த மனுஷன், उसका मतलब उसने यीशु का इनकार किया, அடுத்தது பின்மாறி போன மனுஷன், फिर वो पीछे हट गया, ஒரு சிலரை பின்மாற்றத்துக்குள் நடத்தின மனுஷன். कुछ एक को उसने पिछड़ाव में ले चला। இந்த மனிதனை இனி விசுவாசிக்க முடியுமா? क्या इस व्यक्ति को आप विश्वास कर सकते हैं? இந்த மனுஷனை விசுவாசித்து பிரதான அப்போஸ்தலன் பட்டத்தை கொடுக்க முடியுமா? क्या इसको एक प्रधान महा प्रेरित का पद दे सकते हैं? இயேசு அவனை விசுவாசித்தார். यीशु ने उस पर विश्वास किया। ஹalleluya. हालेलुया। அது இயேசுவில் நிறைந்திருந்த தேவ அன்புதான் காரணம். उसके अंदर जो परमेश्वर का प्रेम भरा था यही कारण था। அதான் சொல்லிருக்கு, அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும். यही कहा गया कि जो प्रेम है सब कुछ विश्वास करेगा। உலகத்துல ஞானமுள்ள யாரும் விசுவாசிக்க மாட்டாங்க, उसको पूरे संसार में बुद्धिशाली जो इस पर विश्वास नहीं ஆனா करेंगे, தேவ அன்புள்ள நாம் விசுவாசிக்க முடியும். लेकिन जो परमेश्वर के प्रेम से भरे हम उसकी प्रतीति करेंगे। ஹalleluya. हालेलुया। இந்த ஊழியத்துல எத்தனையோ சம்பவங்கள் நான் அப்படி பார்த்திருக்கிறேன். इस सेवा में बहुत सी इस घटनाओं को मैंने देखा है। சிலர் வந்து உண்மையாய் காரியங்களை அறிக்கை செய்வாங்க, कुछ एक लोग सच्चाई को जाहिर करेंगे, அவங்க சொல்ற அந்த பேச்சுகளை பார்க்கும் பொழுது நாம் அதை எடுத்துக்கொள்ளுகிறோம். वो जिस तरह से बातें करते हैं हम उसे विश्वास करते हैं। கிறிஸ்துவின் அன்பிலே அவர்களை நேசிக்கிறோம், मसीह के प्रेम के कारण उन्हें प्रेम करते அவர்களை हैं, விசுவாசிக்கிறோம், उन्हें विश्वास करते हैं, திரும்பவும் காரி பொறுப்புகளை கொடுக்கிறோம். फिर से उन्हें उनकी जिम्मेदारी और को सौंपते हैं। அப்படி எத்தனையோ செஞ்சிருக்கிறேன். ऐसा किस तरह बहुत तरह से मैंने किया है, ஆனா எல்லாருக்கும் அப்படி செய்ய முடியாது. लेकिन सभी को ऐसा नहीं कर सकते, ஏன்னா அவர்களுடைய வார்த்தை நமக்கு வேண்டும். क्योंकि जो उनकी बातचीत है वो हमें मिलनी அவருடைய चाहिए, அவருடைய அந்த வார்த்தைகளை தான் நம்ம அவங்களை எடுத்துக்கொள்ளுகிறோம். और जो उनकी बातें हैं उनके आधार पर। அப்ப அந்த மாதிரி உங்களுக்கும் வரலாம். तो ऐसी अवस्था आपको भी आ सकती है। அவன் இனி தப்பு செய்ய மாட்டேன் என்று உறுதியாய் சொல்லும் பொழுது वो कह रहा है कि अब से मैं गलती नहीं करूंगा, इसलिए கிறிஸ்துவின் அன்பினால் அவனை விசுவாசிக்கலாம். मसीह के प्रेम के कारण उस पर हम विश्वास कर सकते உலக हैं। ஞானம் அவனை விசுவாசிக்க இடம் கொடுக்காது. संसार का जो ज्ञान है उस पर विश्वास करने के लिए जगह नहीं देगी। இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த மன்னிப்பும் மறுவாழ்வும் இருக்கின்றது. यीशु के अंदर ये माफ करने वाला और नया जीवन देने वाला अनुभव है। உலகத்துல வேற எங்கேயும் இது கிடையாது. इस संसार में दूसरी जगह हम नहीं पा सकते। இயேசு மன்னிப்பார், यीशु माफ करता है, மறுவாழ்வு கொடுப்பார். नया जीवन देता है, அவனை பற்றி சொன்னதை அவர் விலக்காமல் திரும்பவும் நிறைவேற்றுவார். उसको जो कहा गया उसे ना रुकते पूरा करेगा। இது ரொம்ப ஆச்சரியமான காரியம். ये बहुत अद्भुत काम है। இஸ்ரவேலர்கள் எத்தனையோ முறை வழுவி விழுந்தார்கள், जो इस्राएली लोग कितने ही बार वो फिसल कर गिर गए, திரும்பவும் அவர் உயிர்ப்பித்தார், फिर से उन्हें जिलाया, उठाया, எழுப்பினார், நிறுத்தினார். उन्हें खड़ा किया, फिर से बढ़ाया। இன்றைக்கு வரைக்கும் நிலைநிறுத்தி இருக்கிறார்.
இன்றைக்கு வரைக்கும் நிலைநிறுத்தி இருக்கிறார். आज तक ये उसने बना रखा है। அவருடைய திறமையோ பக்தியோ அல்ல. उनकी योग्यता या उनकी भक्ति नहीं। அவர்கள் கண்ணீரோடு அழுவார்கள். वो आंसू के साथ रोते थे யெகோவா தெய்வமே என்று விழுந்து கிடப்பார்கள். और पूरे तरह से उसके चरणों पर गिर जाते थे। கர்த்தர் அவருடைய வார்த்தையை கேட்பார். परमेश्वर उनकी बातों को सुनता था அவர்களை விசுவாசிப்பார். और उस पर विश्वास करता அவருடைய था। அன்பு அவர்களை விசுவாசிக்கும். उसके अंदर जो प्रेम था वो विश्वास करता। மறுபடியும் அவர்களை அவருடைய தேசத்திலே பலப்படுத்துவார். पुनः उस देश पर उन्हें बनाता रहा। இதுதான் இந்த பைபிள் முழுசும் நாம படிக்கக்கூடிய சரித்திரம். यही पूरी बाइबल में लिखा जाने वाला सहित। ஆகவே சகோதரனே சகோதரியே, इसलिए हे भाई और बहन, ஒரு பக்கம் நீ இன்றைக்கு விழுந்து கிடக்கிறாயா? क्या एक तरह से तू गिरी हुई है? உன்னுடைய மேன்மையை நீ இழந்து நிற்கிறாயா? क्या तेरी जो प्रशंसा है तू खो चुकी है? உண்மையை சொல்லுகிறேன், मैं वास्तविकता से कहता हूँ, கர்த்தர் உனக்காக நியமித்ததை மாற்றவே இல்லை. परमेश्वर ने जो तेरे लिए ठहराया है उसे उसने बदला नहीं। அவர் சொல்லி இருக்கிறார், உன்னை அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள் என்று சொல்லி இருக்கிறார். उसने कहा कि जो मेरी बुलाहट है और तेरे पर जो कृपा वरदान है वो ना बदलने वाली है। இன்னும் உனக்கு தருணம் இருக்கிறது. आज भी तेरे पास अयोग्यता है। இயேசுவிடம் வா, तू यीशु के पास आ, உண்மை அறிக்கை பண்ணு, तो सच्चाई को अंगीकार कर, தவறுகளை அறிக்கை பண்ணு, जो तूने गलती की उसका भी मान, உன்னுடைய குறைகளை சொல்லு, तेरी जो घटी है तू उसको भी कहे, உன்னுடைய பலவீனங்களையும் தடுமாற்றங்களையும் சொல்லு. जो तेरी निर्बलता है झुंझलाहट है तू उसको कहे। அந்த வார்த்தை நீ சொல்லி அறிக்கை பண்ணும்போது उन बातों को तू अंगीकार करते समय உன் வார்த்தை அவர் ஏற்றுக்கொள்வார். वो बातों को वो ग्रहण करेगा, கண்ணீரை காண்கிறார், वो तेरे आंसुओं को देखेगा, உள்ளத்தை அவர் அறிகிறார். वो तेरे हृदय को जानता है அவர் உன்னை மறுபடியும் ஏற்றுக்கொள்வார். और पुनः तुझे ग्रहण कर लेगा। அவருடைய மிகுந்த அன்பினாலே உன்னை அவர் விசுவாசிப்பார். पूरे प्रेम के कारण वो तुझ पर विश्वास करेगा। இன்னும் அந்த உயர்ந்த மேன்மைக்கு, ஆதி மேன்மைக்கு நேராய் உன்னை தூக்கி நிறுத்துவார். फिर से वो आदि प्रेम में तुझे उठाकर खड़ा करेगा। இதை செய்ய தேவனால் முடியும். यह करने के लिए परमेश्वर का संभव है, அதுக்கு தான் காத்திருக்கிறார். इसलिए वो ठहरा हुआ है। இன்னும் காலதாமதம் செய்யாமல் और अधिक आप लेट ना करें, இன்று அந்த அன்புக்கு இடம் கொடுங்கள். आज उस प्रेम को जगा दें, அந்த அன்பின் இயேசுடைய பாதத்திலே விழுங்கள். उस प्रेम के कारण उसके चरणों पर गिर जाएं, உள்ளதை உள்ளபடியே அறிக்கை பண்ணுங்கள். तो सच है सच के अनुसार अंगीकार करें। தேவனுடைய அன்பு உங்களை மறுபடியும் விசுவாசிக்கும். परमेश्वर का जो प्रेम है फिर से आप पर विश्वास करेगा। வேலையில் எந்த மேன்மையில் இருந்தீர்களோ, आप काम के स्तर में किस बढ़ोतरी में थे, தொழிலில் எந்த மேன்மையில் இருந்தீர்களோ, आपके धंधों में किस बढ़ोतरी पर थे, கர்த்தருடைய சபையின் காரியங்களில் எந்த மேன்மையில் இருந்தீர்களோ, इस कलीसिया रूपी कार्य में आप किस तरह बढ़ोतरी में थे, அதே மேன்மை உனக்கு இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. वही बढ़ोतरी आज भी तेरे लिए रखी हुई அதை है। தர தேவன் விரும்புகிறார். उसे देना प्रभु चाहते हैं, அது சகலத்தையும் சகலத்தையும் விசுவாசிக்கும் அன்பு அவரிடத்தில் இருக்கிறது. क्योंकि सारी बातों को प्रति दिखाने वाला प्रेम उसके अंदर है। மறுபக்கம் दूसरी तरफ உங்களோடு மோதினவர்கள், जो आपसे झगड़ा करते हैं, உங்களுக்கு பிரச்சனை பண்ணினவர்கள், आपके विरुद्ध में समस्या उत्पन्न करने वाले, தொழிலுடைய நஷ்டத்துக்கு காரணமா இருந்தவர்கள், आपके धंधों में नुकसान के कारण होने वाले, வேலையில தொந்தரவு கொடுத்தவர்கள், आपके काम में आपको नुकसान पहुंचाने वाले, குடும்பத்துல தொந்தரவு கொடுத்தவர்கள், आपके परिवार में आपको वेदना पहुंचाने वाले, தனிமைக்கு விரோதமாய் போராடினவர்கள், आपके व्यक्तिगत जीवन के विरोध में उलझने वाले, பெயரை கெடுத்தவர்கள், आपके नाम को बिगाड़ने वाले, அவர்கள் உங்களிடத்தில் வந்து यदि वो आपके पास आकर தங்கள் தவறை உணர்ந்து அறிக்கையிட்டால், यदि अपनी गलती को मानकर स्वीकार करें, ஏதோ அப்படி போ அப்படி அனுப்பி விட்டுறாதீங்க. ओहो ठीक है ऐसा करके आप ना भेजें। அவன் உண்மையாய் அறிக்கையிடும் பொழுது जब वो सच्चाई में इसको मान लेता அவருடைய है, வார்த்தையில் அவனை எடுத்துக்கொள்ளுங்கள். अपनी बातों में उसे ग्रहण कर लें, உங்களுடைய ஞானத்தை சுளத்தாதிருங்கள். अपना अपना ज्ञान को वहां ना जाहिर இவனை करें, எல்லாம் இனி நம்ப முடியாது என்று சொல்லாதிருங்கள். ऐसा ना कहे कि अब से इसे कौन विश्वास करें, அங்கே மறுபடியும் தேவ அன்புக்கு இடம் கொடுங்கள். वहां पर परमेश्वर की प्रेम को जगा दें। இவன் இதெல்லாம் செஞ்சது உண்மைதான், इसने इस तरह से किया ये सच है, ஆனா இப்ப நேரடியா வந்து என்கிட்ட பேசுறா, लेकिन आज ये सीधे आकर मुझसे बातें कर தன் रहा है, தவறை ஒத்துக்கொள்ளுகிறார். अपनी गलती को मानता है, அப்ப इनी நான் விசுவாசிக்க तो வேண்டும். अब से मैं इस पर विश्वास करूंगा। தேவனுடைய அன்பினால் விசுவாசிக்க வேண்டும். परमेश्वर के प्रेम के कारण विश्वास करना है। அல்லேலூயா. हालेलुया। புரியுதா உங்களுக்கு? क्या आप समझ रहे हैं? உங்களுக்கு உள்ள பல சந்தேகங்கள் ஓடலாம், हो सकता है आपके अंदर कुछ संदेह हो, ஆனா பைபிள் சொல்லுது लेकिन बाइबल कहती है தேவனுடைய அன்பினால் நீ விசுவாசிக்க வேண்டும். परमेश्वर के प्रेम के कारण तू विश्वास कर, அவனுக்கு மறுபடியும் வாய்ப்பை கொடு. फिर से उसे एक मौका दे, அவனிடத்தில் அன்பாயிரு. उससे तू प्रेम रख। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன்னா அவர் களங்கமில்லாத அன்பு, தேவ அன்பு.
और ना निर्दोष एक प्रेम परमेश्वर का प्रेम, அந்த உள்ளே கபடு வைக்காத அன்பு தேவ அன்பு, किसी प्रकार का छल ना रखने वाला परमेश्वर का प्रेम है, பிரிஜுடிஸ் முன்னிர்ணயங்கள் செய்து வைக்காத ஒரு அன்பு தேவ அன்பு. पहले से किसी बात का फैसला करने वाला ऐसा प्रेम। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। அடுத்தது பாருங்க, अगली बात देखिए, மூன்றாவது तीसरी बात, அன்பு சகலத்தையும் நம்பும். ये जो प्रेम है सब बातों की आशा रखता है, லவ் ஹோப்பத் ஆல் திங்ஸ். जो प्रेम है सब बातों की आशा रखता है। இதற்கு ஒரு வசனம் इसके आधार में एक वचन 2 தீமோத்தேயு दूसरा तीमुथियो 2ஆம் அதிகாரம் दूसरा अध्याय 25ஆம் வசனம் 25वां वचन, வாசிங்க. எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, यहाँ पर लिखा है இந்த எதிர்பேசினவர்கள், जो आपके विरोध में बात करते हैं, தேவனுடைய சத்தியத்துக்கு எதிராய் பேசினவர்கள், परमेश्वर के सत्य के विरोध में बात करने वाले, விசுவாசத்துக்கு எதிராய் நின்றவர்கள், आपके विश्वास के विरोध में खड़े होने वाले, அவர்கள் உண்மையில் பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டவர்கள். और वास्तव में इन्होंने शैतान के द्वारा करने के फंदे में फंसे हैं। பொதுவாக அவர்களை அப்படியே கண்டம் பண்ணி தள்ளி விடுவது இயற்கை. आमतौर पर उनको इस बात की ताड़ना देते हुए अलग करना ये सही है। இவன் உபதேச பிழை உள்ளவன், यह उपदेशों को ना मानने वाला है, சத்தியத்தை குழப்புகிறவன், ये सत्य में उलझाहट प्रदान करने वाला है, இவன் விசுவாச விஷயத்துல இவன் சரியில்லாதவன். ये विश्वास में सही नहीं है। உடனே அவனை அப்படியே இனி இவன் ஆகாது என்று ஒதுக்கி தள்ளுவது பொதுவான பழக்கம். आमतौर पर ऐसी आदत होगी कि इसको ढकेल दिया जाए। சபையிலே அவனை என்ன செய்வார்கள், எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணிடுவார்கள், சபை ஐக்கியத்தை விட்டு விலக்கிடுவார்கள். कलीसिया में ऐसा करें कि कलीसिया की जो संगति है उससे अलग करते हैं। ஆனா இங்கே ஒரு வார்த்தை வருகிறது, लेकिन यहाँ पर एक बात आती है, அவர்களுக்கு தேவன் மனம் திரும்புதலை அருளத்தக்கதாக, उनको परमेश्वर ने मन फिराव का मन दे, அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அந்த பிசாசுடைய கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக, वो लोग फिर से सचेत होकर शैतान के फंदे से छूट जाएं, அவங்களுக்கு மறுபடியும் சாந்தமாய் உபதேசம் பண்ண வேண்டும். पुनः पूरी धीरज से उन्हें समझाएं। இப்படி செய்ய வேண்டும் என்றால் यदि ऐसा करने के लिए நீ ஒரு நம்பிக்கை உனக்கு வேண்டும். तेरे अंदर एक आशा होनी चाहिए। இவன் மொத்தம் விலகி போனவன், ये पूरी तरह से पिछड़ गया है, இவன் சத்தியத்தை விட்டு போய்விட்டான், इससे सत्य से अलग हो गया है, உபதேசத்தை விட்டு போய்விட்டான், पूरे उपदेशों से अलग हो गया है, விசுவாசத்தை விட்டு போய்விட்டான். ये विश्वास को खो चुका है। ஆனால் அவன் மேல் நமக்கு ஒரு நம்பிக்கை, लेकिन उसके ऊपर एक हमारे पर आशा है, மறுபடியும் மனம் திரும்புவான். वो फिर से मन फिराएगा। அந்த பிசாசின் பிடியில் அவன் இருக்கிறான், वो शैतान के फंदे में है, அந்த மயக்கம் திரும்பவும் தெளியும், वो उसका जो नशा फिर से उतरेगा, அந்த துருபதேச கண்ணியில் இருந்து அவன் விடுபடுவான். वो गलत उपदेशों के फंदे से फिर से वो आएगा। இது இந்த நம்பிக்கை யாருக்கு வரும்? यहाँ आशा किसको आएगी? அந்த ஆள் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை யாருக்கு வரும்? उस व्यक्ति पर इस तरह की आशा किसको आएगी? தேவ அன்புள்ளவர்களுக்கு. जिसके अंदर परमेश्वर का प्रेम है। அல்லேலூயா. हालेलुया। இந்த தேவ அன்பு இல்லை என்றால் यह परमेश्वर का प्रेम नहीं है, அவன் விசுவாச துரோகி, वो विश्वास का द्रोही है, சத்தியத்துக்கு துரோகி, वो सत्य का विद्रोही है, சபைக்கு துரோகி. वो कलीसिया का भी विद्रोही है, முத்திர குத்தி அவனை நம்மளே நரகத்துக்கு அனுப்பிடுவோம். और उसको छाप देकर नरक की ओर धकेल देना। ஆனால் தேவன் அவனுக்குள் இன்னும் கிரியை செய்ய விரும்புகிறார். लेकिन परमेश्वर उसके अंदर एक कार्य करना चाहता है। அவன் பிசாசின் பிடியிலே சிக்கி கொண்டிருக்கிறவன், वो शैतान के फंदे में फंसा हुआ है, பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறான். शैतान के द्वारा वो धोखा खाया हुआ அப்ப है। தேவன்புள்ளவர்களாக நாமும் हम जो परमेश्वर के हैं, हम भी அந்த நபர்களுக்காய் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். उस व्यक्ति के लिए हमें प्रार्थना करनी चाहिए, அந்த நபர்களுக்கு சாந்தமாய் உபதேசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். उस व्यक्ति को पूरी नम्रता के साथ समझाना चाहिए। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। கைகளை உயர்த்தி ஹalleluya. ஆனா நமக்கு சாந்தமா உபதேசிக்கிறது ஒரு பெரிய சவால். लेकिन जो नम्रता से उपदेश करना हमारे लिए एक चैलेंज है। நம்ம சாந்தமா தொடங்கினாலும் यदि हम पूरी नम्रता से प्रारंभ करें, அவன் சாந்தமா இருக்க மாட்டான். वो नम्रता से नहीं रहेगा, அவன் சண்டைக்கு வருவான், वो झगड़े के लिए आएगा, போராடுவான், पूरी तरह से संघर्ष करेगा வாக்குவாதம் பண்ணுவான். और वाद विवाद करेगा। அப்படி செய்யும்போது விட்டுறணும்.
यदि ऐसा करे तो उसे छोड़ दें। வாக்குவாதம் செய்ய ஒருவனுக்கு மனதாய் இருந்தால் यदि झगड़ा करने का किसी की इच्छा है, எங்களுக்கும் கர்த்தருடைய சபைக்கும் அது பழக்கம் இல்லை என்று பவுல் சொன்னார். पौलुस ने कहा कि हमको और कलीसिया को ऐसी आदत नहीं है। அவன் வாக்குவாதம் செய்கிறான்னா இப்ப அவனுக்கு சாந்தமான போதனை செய்ய முடியாது. तो ये झगड़े की स्थिति में आ गई तो नम्रता से इसको समझाया नहीं जा सकता। அவனுக்காக மறைந்திருந்து ஜெபிக்கத்தான் வேண்டும். उसे छिपकर प्रार्थना करना ही चाहिए। ஜெபித்து விட்டு प्रार्थना करने के बाद இன்னொரு வாய்ப்புக்கு காத்திருக்க வேண்டும். एक और मौके के लिए हमें इंतजार करना है। அந்த வாய்ப்பு வரும்பொழுது பேச வேண்டும். वो मौका आने पर हम उससे बातें करें। சில வேளை தேவன் அவனுக்குள் கிரியை செய்திருப்பார். कुछ एक समय में परमेश्वर उसके अंदर काम किया हो சாந்தமாய் சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்வான். और नम्रता के साथ कहने से वो ग्रहण करेगा। போன வருஷம் ஏற்றுக்கொள்ளல, சண்டை போட்டான். पिछले वर्ष उसने नहीं ग्रहण किया, झगड़ा किया। அதே நபருக்காக நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். उसी व्यक्ति के लिए विश्वास के आशा के साथ प्रार्थना करें। இனி ஒரு வாய்ப்பை தேவன் தரும் பொழுது इस तरह से एक मौका जब परमेश्वर देता है, அந்த ஆள்கிட்ட பேசி பாருங்க, சாந்தமா இடம் கொடுப்பார். उस व्यक्ति से बात कीजिए, वो नम्रता से जगह देगा। பிசாசின் கண்ணியில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்க முடியும். शैतान के फंदे में फंसे हुए को हम छुड़ा सकते हैं। இந்த தேவ அன்பின் வல்லமை. यह परमेश्वर प्रेम की सामर्थ। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய அதிகாரங்களும் சட்டதிட்டங்களும் செய்ய முடியாததை தேவனுடைய அன்பு சாதிக்கும். जो हमारा अधिकार है और हमारे नियम है, विधियां है, नहीं जो नहीं कर सकती वो परमेश्वर का प्रेम कर सकता है। அதனால தேவ பிள்ளைகளே, சிலரை முத்திரை குத்தி வைத்திருந்தீர்கள் என்றால் இன்றைக்கு அவங்க மேல இருக்கிறவங்களுடைய கண்ணோட்டத்தை மாற்றி கொள்ளுங்க. इसके लिए हे प्रियो, आपने किसी और पर मोहर लगा दी है तो आज प्रेम के कारण उसे बदल दें। உங்க உள்ளத்துல தேவனுடைய ஒரு அன்பினாலே அவர்களுக்காய் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். आपके अंदर परमेश्वर के प्रेम को रखते हुए उसके लिए प्रार्थना करें। குறிப்பிட்ட வேளை வரும், एक विशेष समय पर आने पर ஒருவேளை உங்களை கொண்டோ हो सकता है आपके द्वारा, அல்லது யாரை கொண்டோ नहीं तो किसी और के द्वारा கர்த்தர் அந்த நபரை அந்த பிசாசின் கண்ணியிலிருந்து விடுவிப்பார். परमेश्वर उस व्यक्ति को उस फंदे से छुड़ाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப தேவனுடைய அன்பு तो ये परमेश्वर का प्रेम சகலத்தையும் நம்பும். सभी बातों की आशा रखता है। இந்த இடம் நம்ப முடியாத இடம், यह जो जगह है, विश्वास ना करने वाली जगह, அதையும் நம்பும். उससे भी विश्वास करेगी। हालेलुया। हालेलुया। பிறர் திருந்துவார்கள் என்று दूसरे फिर चाहेंगे ऐसा सोचकर தேவ அன்பினாலே परमेश्वर के प्रेम में அவர்கள் மேல் நம்பிக்கையா இருப்பது. उन पर विश्वास करना। ஆமென். हालेलुया। குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கிறது. परिवार में भी समस्याएं हैं। இந்த பையன் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். ये लड़का कितना भी कहो तो नहीं सुनता है। வீட்டுக்காரர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார். ये जो घर वाला, मेरा घर वाला है, नहीं सुन रहा है। சத்தியத்துக்கு இடமே கொடுக்கல. इसने सत्य के लिए अपने जीवन में जगह नहीं दी மகா கீழ்ப்படியில. और अपनी बेटी ने जगह आज्ञा नहीं சில मानी। இடத்துல மனைவி ஒத்து வரல. सारी बातों में पत्नी ने कोई सहयोग नहीं दिया। எவ்வளவோ சொல்லி பார்த்தாயிற்று. कितना ही बोल चुका हूँ। இந்த விசுவாசத்துக்கு அவர்கள் எதிரியா இருக்கிறார்கள். यह एक विश्वास का विरोधी है। இந்த சத்தியத்துக்கும் இந்த தேவனுடைய காரியங்களுக்கும் அவங்க எதிரியா தான் இருக்கிறாங்க. सत्य को के प्रति और परमेश्वर के कार्य के प्रति ये विरोधी है। கொஞ்சம் வருஷங்கள் போகும் பொழுது कुछ वर्षों के बाद நம்பிக்கை இழந்து விடுகிறோம். हम उस आशा को खो चुके होते ஆனா हैं। தேவனுடைய அன்பு நம்மை நிரப்பும் பொழுது लेकिन जब हमारे अंदर परमेश्वर का प्रेम भरता है, அந்த ஆள் மேலேயும் தேவனுடைய அன்பு இருக்கிறதுனால उस व्यक्ति पर भी परमेश्वर का प्रेम है, इसके कारण தேவனுடைய அன்பு நம்மை ஏவும். परमेश्वर का प्रेम हमें उभारेगा। அவனுக்காக ஜெபம் பண்ணு, उसके लिए तू प्रार्थना कर, நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணு. पूरी आशा के साथ प्रार्थना कर। எப்படி நம்ப முடியும்? ये कैसे हम आशा, இத்தனை வாய்ப்புகள் அந்த ஆள் தட்டி விட்டுட்டாரு. इतने मौकों को उस व्यक्ति ने ढकेल இனி दिया। இவர் ரட்சிக்கப்படுவாரா? क्या अब वो उद्धार पा सकता இனி है? இவர் சத்தியத்தை ஏற்றுக்கொள்வாரா? क्या और वो सत्य को ग्रहण कर सकता है? ஆனால் தேவ அன்பினாலே நம்புங்கள். लेकिन परमेश्वर के प्रेम के कारण अब आशा रखें। தேவ அன்பு சகலத்தையும் நம்பும். परमेश्वर का प्रेम सब पर आशा रखेगा। ஹல்லேலூயா. हालेलुया। கடைசியாக अंतिम में அன்பு சகலத்தையும் சகிக்கும். प्रेम सब बातों में धीरज धरता है। Love endureth all things. जो प्रेम है सब बातों में धीरज धरता है। இது வந்து தாங்குகிறதுல இன்னொரு டைப். ये जो है सहन करने की एक और प्रक्रिया। இது வந்து தொடர் போராட்டங்கள், ये जो है तुरंत आने वाले संघर्ष, தொடர் தொல்லைகள், आने वाली मुसीबतें, இது மனுஷனை எரிச்சல் ஊட்டும். ये मनुष्य के अंदर एक जलन उत्पन्न करती है। இவனை இவ்வளவு சகிச்சாச்சு, இவன் திரும்ப திரும்ப என்னைய தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். मैं इतना सहन कर रहा हूँ, फिर से ये मेरे ऊपर नाक में दम कर रहा है। அப்ப எரிச்சல் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. तो वहाँ पर जलन उत्पन्न होने की एक मौका आएगा। பொறுமை
தோற்கக்கூடிய வாய்ப்புண்டு. ये जो धीरज खो देने का एक अवसर, சாது கூட மிரளக்கூடிய வாய்ப்புண்டு. साधु को भी बदल देने वाली एक स्थिति, ஆனா அப்பொழுதும் लेकिन उस स्थिति में சகலத்தையும் சகிக்கும். सब कुछ धीरज धरेगा, அந்த கடைசி வரை சகிக்கும். वो अंत तक ये धीरज धरेगा, இது சகித்து கொண்டே ये இருக்கும். धीरज धरते ही रहेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। சகிப்பேன் சகிப்பேன் சகித்து கொண்டே இருப்பேன். எப்படி? சகிப்பேன் சகிப்பேன் சகித்து கொண்டே இருப்பேன். सहूंगा सहूंगा सहते ही रहूंगा, அப்படி ஒரு அனுபவம் தான் இது. इसका एक अनुभव இப்ப यही। துதிப்பேன் துதிப்பேன் பாட்டு தொடங்கினா அத்தனை பேரும் சேர்ந்து இப்ப பாட்டை கொண்டு போயிருப்பீங்க முன்னால. यदि स्तुति करने के लिए कहूँ तो वही गाने को ले जाएंगे। சகிப்பேன் சகிப்பேன் பாடினா ஒன்று ரெண்டு பேர் தான் கை தட்டிட்டு உட்கார்ந்து இருந்தீங்க. सहूंगा तो कुछ एक नहीं ताली हो जाएगी। இது ஒரு உண்மையான அனுபவமாக மாற வேண்டும். यह एक सच्चा अनुभव बदलने पाए। நான் அன்னைக்கு சகிச்சேன் என்னைக்கு சகிச்சிட்டு இருப்பேன் நினைக்காத. ओ मैंने उस दिन सह लिया लेकिन आज हमेशा सहूंगा ऐसा ना सोच। அது தேவ பிள்ளையுடைய பேச்சு அல்ல. यह परमेश्वर के बच्चों की बातें नहीं। டேய் ஆளும் தரமும் பார்த்து போது என்னைக்கும் சகிச்சிட்டு இருக்க மாட்டேன். ए तू मेरी हिम्मत को देख कर तू देख हमेशा सहता नहीं ஆனா रहूंगा। பைபிள் நமக்கு என்ன சொல்லுகிறது? लेकिन बाइबल हमें क्या कहती है? இன்னைக்கும் சகி நாளைக்கும் சகி வாழ்க்கை முழுசும் சகித்து கொண்டே இரு. तू आज भी सह कल भी सह और पूरी जिंदगी भर सहते रहे। எரிச்சலுக்கு இடம் கொடுக்காத. तो जलन के लिए जगह ना दे கோபம் வேண்டாம். और क्रोध ना कर, சகித்து கொண்டே இருப்போம். सहते ही रहे। ஹல்லேலூயா. हालेलुया, அதுதான் முக்கியம். यही मुख्य बात है। லூக்கா 17ஆம் அதிகாரம் लूका 17वां अध्याय 3-4 வசனங்களில் பார்க்கிறோம். 3 और 4 वचन में हम देखते हैं, உன் சகோதரன் உனக்கெதிராய் ஒரே நாளில் 7 தரம் தவறு செய்தாலும் அந்த 7 தரமும் நீ அவனுக்கு மன்னிப்பு கொடு. यदि तेरा भाई तेरे विरोध में 7 बार यदि गलती करे तो 7 बार तो उसे माफी कर। வாசிங்க அந்த வசனத்தை. உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். இயேசு அழகா சொல்லி இருக்கிறார். यीशु ने पूरी सुंदरता से कहा, உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் यदि तेरा भाई तेरे विरोध में कोई गलती करे அவனை கடிந்து கொள். तो तू उसकी ताड़ना कर। ஏன் பிரதர் இப்படி செஞ்சீங்க? क्यों भाई तूने ऐसा किया? கடிந்து கொள். तो उसी की ताड़ना कर। அப்பொழுது அவன் மனஸ்தாபப்பட்டு तब वो उसमें से उलझ कर, பிரதர் அவசரத்துல செஞ்சிட்டேன், वो पछता कर मैंने गलती की, அப்ப வந்த கோவத்துல பேசிட்டேன், उस दिन मैंने क्रोध में ऐसा कह दिया, மன்னிச்சுங்க பிரதர் मुझे माफ कर दीजिए भाई। என்று சொன்னால் यदि कहे உடனே மன்னிப்பு கொடு. तुरंत उसे माफ कर दे। கொஞ்ச நேரம் தாண்டி कुछ समय के बाद திரும்ப பேசிட்டான். फिर से उसी गलत की। அப்படி 7 தடவை ஒரே நாள்ல நடந்தாலும் यदि वैसे ही एक दिन में 7 बार हो जाए, இயேசு சொன்னார் ईशो ने कहा 7 தரமும் நீ மன்னி. तू 7 बार उसे माफ कर। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இதுதான் கிறிஸ்தவம், यही है मसीहत, இதுதான் பெந்தேகோஸ்து. यही है पेंटेकोस्त। அல்லேலூயா. हालेलुया। 7 தடவை செஞ்சான் ஐயா. ओ इसने 7 बार गलती की, ஆனா 7 தடவை மன்னின்னு சொல்றார். वो कहता है कि तू 7 बार माफ कर। முதல்ல கடிந்து கொள் சொன்னாரு. पहले उस बात के लिए उसको ताड़ना दे, அதாவது அவனுடைய தவறு அவனுக்கு உணர்த்தணும். उसका मतलब हुआ कि जो उसकी गलती है उसको बता। அப்ப அவன் மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கொடுத்துரு. इसी अवस्था में पछता कर माफी मांगे तो तू उसे माफ कर दे। இதே விஷயத்தை इसी विषय पर பேதுரு ஒரு முறை இயேசுட்ட கேக்குறாரு. पतरस एक बार यीशु की बात कहते हैं, அவர் இயேசு சொன்னதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு यीशु ने जो कहा उसने याद में रखते हुए மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல मत्ती उसका 18वां अध्याय में 21-22 வசனங்கள்ல படிக்கும்போது 21 और 22 वचन पढ़ते हुए அவர் வந்து கேக்குறாரு, वो आकर कहता இயேசுவே है, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் यीशु यदि मेरा भाई मेरे विरोध में कुछ अपराध करे ஒரு நாளைக்கு 7 தடவை மன்னிக்கட்டா? क्या एक दिन में 7 बार माफ करूं? அப்ப இயேசு சொன்னார், तो यीशु ने कहा 7 தரம் மாத்திரம் அல்ல, यीशु ने कहा 7 बार काफी नहीं, 7-70 தரம் மன்னி அப்படின்னு சொன்னார். उसने कहा कि 7 के 70 बार तो उसको माफ कर। பேதுரு எப்போ
கொஞ்சம் ஓவர் ஸ்மார்ட்டா இருப்பாரு. जो पतरस का जो स्वभाव है वो ओवर स्मार्ट जाता है. அவர் இயேசு 7 தடவைன்னு சொன்னதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டாரு. यीशु ने जो 7 बार कहा इसने मन में रख लिया. அப்ப அத ஒரு சட்டமாக்க நினைக்கிறாரு அவர். तो वो एक तरह का नियम सोचता है. 7 தடவை எண்ணி மன்னித்தால் போதுமா? वो कहता है कि क्या 7 बार गिनकर माफ कर दूं? அப்ப இயேசுவுடைய உள்ளத்தை புரிந்து கொண்டார். तो इसने उसके यीशु के हृदय को समझते हुए அவர் சொன்னா நீ 7 தடவை மன்னிக்கணும் அப்படினு சொன்னார். उसने कहा कि तू 7 के 70 गुना माफ कर. இதோட அர்த்தம் ரொம்ப தெளிவா இருக்குது. इसका अर्थ बहुत ही साफ है. நீ மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். तू माफ करते ही रहे. அவன் காலமெல்லாம் செய்தாலும் நீ மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். यदि वो जिंदगी भर करते रहे तो तुझे माफ करना है. அல்லேலூயா. हालेलूया. அவன் மன்னிப்பு கேட்டால் மன்னி என்றுதான் இங்கே வருகிறது லூக்காவிலே. यदि वो माफी मांगे तो तू माफ कर दे, ऐसा लिखा है लूका में. ஆனால் இயேசு வாழ்ந்து காட்டினது எப்படி? लेकिन यीशु ने किस तरह का जीवन जिया? சிலுவையிலே அவரை அடித்தவர்கள் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டார்களா? क्रूस पर क्या उसने उसको दूसरों को माफ किया? அவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்களே, யாராவது மன்னிப்பு கேட்டாங்களா? जितने लोगों ने उसको पीड़ाई दी, क्या उन्होंने आकर उससे माफी मांगी? அவர்கள் மன்னிப்பு கேட்காமலே இயேசு மன்னிப்பு கொடுத்தார். उन्होंने माफी नहीं मांगी, उसके पहले ही यीशु ने उन्हें माफ कर दिया. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், हे पिता इन्हें तू माफ कर, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. क्योंकि ये नहीं जानते कि क्या कर रहे हैं. ஆகவே மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கொடுப்பது ஒன்று, इसलिए माफी मांगे उनको माफ करना एक बात है. அவங்க மன்னிப்பு கேட்கறாங்களோ இல்லையோ, उन्होंने माफी मांगी हो या नहीं, நமக்கு தீமை நடக்கும் பொழுதே அவங்கள மன்னித்து கொண்டே இருப்பது உயர்ந்த பண்பு. हमारे अंदर यदि कोई बुराई आ चुकी है तो उसको माफ करना ये बड़ी बात है. அது நம்முடைய இருதயத்தை நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்கிற அழகான பண்பு. या हमारे हृदय को हमारे जीवन को सुरक्षा देने वाला एक अच्छा स्वभाव. எந்த பகையும் உள்ளத்துல ஒட்டாம காத்துக்கொள்வது நம்மை கிறிஸ்துவுக்குள் காத்துக்கொள்ளும். किसी प्रकार का बेर हमारे अंदर चिपकाए ना रखे हुए हमें सुरक्षा रखने वाला ஆகவே एक சகித்துக் अनुभव. கொண்டே இருக்க வேண்டும். इसलिए सहते ही रहे. அல்லேலூயா. हालेलूया. 1 தீமோத்தேயு 2:24 पहला तीमुथियो 2 और 24वां. கர்த்தருடைய ஊழியக்காரன் கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2:24 இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஊழியர்கள் தீமையை சகிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். यहाँ पर लिखा है प्रभु के दासों को बुराई को सहन करने वाला होना चाहिए. ஏன்னா ஊழியக்காரருடைய வேலை என்ன? तो ये सेवकों का क्या काम है? தீமை செய்கிறவர்களை நன்மை செய்கிறவர்களாய் மாற்றுகிற வேலை. ये जो बुराई करने वाले हैं उनको भलाई में बदलने का काम. தீமையான எண்ணம் கொண்டவர்களை நல்ல எண்ணம் கொண்டவர்களாய் மாற்றுகிற வேலை. जो बुराई को सोचते हैं उनको भलाई में बदल देने का एक सेवा. அப்படி ஊழியம் செய்யும்போது इस तरह से जब हम सेवा करते हैं, அந்த தீமை செய்கிற எண்ணங்களும் சுபாவங்களும் உள்ளவர்கள் ये जो बुराई करने वाले स्वभाव से भरे हुए உங்களுக்கு தீமை செய்வார்கள். आपके विरोध में बुराई करेंगे. அப்படிப்பட்ட கூட்டத்துக்குள்ளே போய் தானே ஊழியம் செய்கிறீர்கள். उनके मध्य में ही आप सेवा कर रहे हैं. அந்த ரட்சிக்கப்படாதவர்களும் தீமை செய்வார்கள். जो उद्धार नहीं पाते वो भी बुराई करते हैं. ரட்சிக்கப்பட்டவர்களும் जो उद्धार पाते हैं இந்த நல்ல சுபாவ மறுரூபத்துக்குள்ள வராம இருக்கும் பொழுது அவங்களும் சில வேளை தீமை செய்வாங்க. ये अच्छे स्वभाव में ना आने के कारण वो लोग भी बुराई करते हैं. அந்த தீமைகளையும் சகிக்கிறவர்களா இருக்க வேண்டும். उन बुराइयों को भी हमें सहना चाहिए. சபைக்கு வெளியே இருக்கிறவர்கள் தீமை செய்கிறார்கள். कलीसिया के बाहर जो है वो भी बुराई करता है. சில சமயம் சபைக்கு உள்ளே இருக்கிறவங்களும் தீமை செய்றாங்க. कुछ एक अंदर जो कलीसिया के अंदर होते हैं वो भी बुराई करते हैं. உடன் ஊழியர்களும் தீமை செய்கிறாங்க. साथ रहने वाले सेवक भी करते हैं. எல்லா தீமைகளை சகிக்கிறவர்களா இருக்க வேண்டும். सभी बुराइयों को सहने वाले होना चाहिए. ஹalleluya. हालेलुया. அதே போல விசுவாசிகள் நாம் எல்லாரும் அப்படித்தான் இருக்க வேண்டும். वैसे ही हम जो विश्वासी हैं हमें भी ऐसा होना चाहिए. நம்ம தீமை நிறைந்த உலகத்திலே வாழ்கிறோம். क्योंकि बुराई से भरे हुए संसार में हम जी रहे हैं. நம்ம தீமை தான் வந்து மோதிக்கிட்டே நிக்கும். तो ये बुराई ही हमारा सामना करेगी. நம்முடைய தேசத்திலே எவ்வளவு தீமைகள் இருக்கிறது பாத்தீங்களா? हमारे पूरे देश में किस तरह की बुराई फैल रही है हम देखते हैं. ஹalleluya. பாருங்கள், எத்தனையோ தீமைகளால் தான் இந்த தேசம் இந்த உலகம் நிறைந்து கிடக்கிறது. कितने ही बुराइयों से ये देश भरा हुआ है.
அப்போ இந்த தீமைகள் நம்மள்ட்ட மோதிக்கொண்டுதான் இருக்கும். तो ये बुराइयां हमारा सामना करती रहेगी. தூசி நிறைந்த இடத்துல போனா தூசி படாம இருக்குமா? और धूल में जाए तो क्या धूल हम पर नहीं पड़ेगी? தீமை நிறைந்த உலகத்துக்குள்ள போகும்போது தீமைகள் மோதாமல் இருக்குமா? यदि हम बुराई के देश में जाए तो क्या वो हमारा सामना नहीं करेगी? வரத்தான் செய்யும். वो आएगी ही. இதை சகிக்கிறதற்கு इन बात को सहने के लिए தேவனுடைய அன்பு போதுமானது. परमेश्वर का प्रेम काफी है. ஹல்லேலூயா. हालेलुया. எனவே இந்த தேவ அன்பு சகலத்தையும் சகிக்கிற அன்பு. तो ये जो प्रेम है सब कुछ बात सहन करने वाला प्रेम. இன்னும் ஒன்று சொல்லி இருக்கிறது. एक और बात लिखी है 2 தீமோத்தேயு 2:10. दूसरा तीमुथियुस 2 और उसका 10वां. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், यहाँ पे पौलुस कहते हैं தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், चुने हुए लोग हैं, அவர்கள் ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற வேண்டும். वो लोग उद्धार को अनंत महिमा के साथ पाएं. அவர்களுக்காக வேண்டி उनके लिए சகலத்தையும் சகிக்கிறேன். सब कुछ सहता हूँ. அல்லேலூயா. हालेलुया. ஒரு சபை எடுத்துக்கொள்ளுங்கள். एक कलीसिया को आप ले लीजिए. சபையில் பலவிதமான ஜனங்கள் வருவார்கள். इस कलीसिया में विभिन्न प्रकार के लोग आते हैं. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் இருப்பார்கள். कुछ चुने लोग भी होते हैं. தெரிந்து கொள்ளுதலை நஷ்டப்படுத்தினவர்கள் இருப்பார்கள். उस चुने जाने को किन्होंने नष्ट कर दिया ऐसे भी होते हैं. தெரிந்து கொள்ளப்படாதவர்களும் சிலர் இருக்கக்கூடும். और जो चुने नहीं है ऐसे भी हो सकते हैं. மனசான்பினால் வந்தவர்கள், मनुष्य के प्रेम के कारण आए हुए, ஏதோ காரிய நோக்கத்தோடு வந்தவர்கள், किसी एक लक्ष्य के कारण आने के, எல்லாம் இருக்கும். ये सब होगा. அப்போ அதனாலதான் பல தீமைகள் வருகிறது. तो इसके कारण ही कुछ बुराइयां आती है. இப்போ பவுல் சொல்லுகிறார், तो पौलुस कहते हैं என்னுடைய கண்கள் யாரை பார்க்கிறது? मेरी आंखें किसको देखती है? இதில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம் உண்டு. यहाँ पर चुना हुआ एक समूह है. அந்த கூட்டம் இயேசுவின் வருகையில் நிக்க வேண்டுமே. वहाँ समूह यीशु के आगमन में खड़ा होना चाहिए. அவர்களுக்காக, उनके लिए, அவர்கள் அந்த ரட்சிப்பை அடையும்படியாக वो लोग इस उद्धार को पाने के लिए சகலத்தையும் சகிக்கிறேன். सब कुछ मैं सहता हूँ. அல்லேலூயா. हालेलुया. இது ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இருக்க வேண்டும். यह बात हर एक दासियों को, हर एक विश्वासियों को होनी चाहिए. சபையின் காரியங்கள், कलीसिया के कार्यों में இந்த காரியங்கள்லாம் செயல்படும் பொழுது इस तरह से जब हम उपयोग में लाते हैं, யாரோ ஒருத்தர் 2 பேர் சரியில்லாதவர்களாக இருக்கத்தான் செய்வார்கள். कोई एक इसमें से सही नहीं भी हो सकता है. அவங்களையே நினைச்சுக்கிட்டு அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. उन्हें ही सोचते हुए या उन्हें भी देखते हुए नहीं होना चाहिए. அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்ய வேண்டிய நேரத்துல செய்யணும். उन्हें जो उनके लिए जो सेवा करनी है समय पर करें. அவங்களுக்கா ஜெபிக்க வேண்டிய நேரம் அவங்களுக்கா ஜெபிக்கணும். उनके लिए जो प्रार्थना करनी है उस समय पर करें. கர்த்தர் பாதத்தில் வைத்து விட வேண்டும். उन सभी को प्रभु के चरणों पर छोड़ दें. ஆனால் நாமோ लेकिन हम இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காய் அதிக பிரயாசம் எடுக்க வேண்டியது இருக்கிறது. ये जो चुने हुए लिए हैं उनका लिए अधिक प्रयास करना चाहिए. அது நிமித்தம் இந்த வேதனைகள் எல்லாம் சகித்துக் கொள்ள வேண்டும். उसके कारण इन सभी को दुखों को हमने सहना है. அல்லேலூயா. हालेलुया. ஒரு ஊழியக்காரன் படுகிற பிரயாசம், एक सेवक करने वाला प्रयास, ஊழியத்திலே செயல்படுகின்ற விசுவாசிகள் படக்கூடிய பிரயாசம், सेवा में विश्वासी करने वाले उनके परिश्रम, இவைகளினால் நாம் பெற்றுக்கொள்கிற லாபம் என்ன? इन सभी के द्वारा हम क्या लाभ प्राप्त करते हैं? வருகையிலே ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படும். उसके आने में एक समूह उठा लिया जाएगा. அல்லேலூயா. हालेलुया. அதை நினைத்து, वही सोचकर, அந்த ஆண் பிள்ளை பெற்றெடுக்கப்படுகிற நிகழ்வை நினைத்து, वहाँ एक बेटा जन्म लेने की एक स्थिति में அது நிமித்தம் வருகிற அனைத்து தீமைகளை சகிக்க வேண்டும். उसके कारण आने वाली सारी बुराइयों को सहना है. பிரசவ ஸ்திரீ அத்தனை வேதனையும் சகிக்கிறது போல जो जच्चा जो स्त्री थी पीड़ा सह रही थी, அவளுடைய கண் முன்னே இருக்கிறது ஒரு பிள்ளை, उसकी आंखों के सामने था एक बच्चा, அதுக்காக அவ்வளவு வேதனையும் சகிப்பாள். उसके कारण उसने इतना दुखों को सही. அதே போலதான் நாம் இருக்க வேண்டும். वैसे ही हमें होना चाहिए. ஊழியக்காரர்களும் சரி விசுவாசிகளும் சரி, सेवक भी हो या विश्वास भी क्यों இந்த ना हो, தரிசனம் கண்ணு முன்னால நிக்கணும். ये दर्शन हमारी आंखों के सामने होना चाहिए. இதுதான் முக்கியம். यही இது मुख्य बात நிறைவேற है. வேண்டும். यही पूरा होना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. நான் ஊழியர் கூட்டங்கள் அடிக்கடி நான் சொல்லுவேன், मैं सेवकों की मीटिंग में बार बार कहता था, பல பிரசங்கங்கள், कुछ एक संदेशों में சபையில யாராவது ஒருத்தர் அக்கிரமம் பண்ணியாச்சுன்னா यदि किसी व्यक्ति ने बुराई कर दी है, அவங்களுக்கே பிரசங்கமா இருக்கும்.
उसके विरुद्ध में ही वो संदेश होगा। ஆவியானவர் பேசுவார், அது வேற. पवित्र आत्मा कहेगा, ये दूसरी बात है। ஆனா ஒரு ஊழியக்காரன் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி பேசக்கூடாது. लेकिन एक सेवक उसको तैयार करके नहीं बात करनी அப்ப चाहिए। தீமை செய்கிற ஒரு ஆளுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தா, तो यदि जो बुराई करने वाला उस एक व्यक्ति को ही हम संदेश देते रहे, அவரை போட்டு வார்த்தையினால குத்தி 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 இருந்தால், उसको देखकर बातों के द्वारा उसको भेजते रहे, மற்ற 90 பேருக்கு என்ன பிரசங்கம், 99 பேருக்கு என்ன பிரசங்கம் கிடைக்கும் तो அன்னைக்கு? दूसरे जो 99% है उनको क्या हम संदेश देंगे? ஐயா, அவங்க எல்லாம் மேல போக வேண்டியவர்கள். वो सभी तो ऊपर जाने वाले हैं। இந்த அக்கிரமம் செய்யற ஆளு ஒருவேளை தள்ளப்பட்ட ஆளா இருக்கலாம், इन्होंने जो अधर्म किया हो सकता है वो ढकेल दिए जाए, ஏதோ ஒண்ணு இருக்கலாம். ये तो कुछ होगा। அவரை திருத்துற வேலையை தனிமையில பாத்துக்கிடுங்க. उसको सुधारने का आप व्यक्तिगत रूप समय रखें। ஆனா சபையில வரும் பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பிரசங்கம் பண்ணுங்க. लेकिन जो कलीसिया में आते हैं उन्हें चुने जाने के तहत संदेश அந்த दें। கண் முன்னால வைத்து ஊழியம் செய்ய வேண்டும். उस समूह को आंखें में रखते हुए संदेश दें। இதே போலதான் நீங்களும். वैसे ही आप भी। நீங்க எதுக்காக வந்து இந்த கன்வென்ஷன்ல உழைக்கிறீங்க? अब क्यों आकर इस कन्वेंशन में आप परिश्रम कर रहे हैं? எதுக்காக கொடுக்கறீங்க? எதுக்காக ஜெபிக்கிறீங்க? क्यों आप देते हैं और प्रार्थना करते हैं? இயேசுவின் வருகையில் ஒரு கூட்டம் சேர்க்கப்படுவதற்காக. यीशु के आगमन में एक समूह इकट्ठा होने के लिए। அப்படி இருக்கும்போது ऐसा रहते हुए யார் மூலமோ ஒரு சின்ன தொந்தரவு வந்துடலாம். किसी एक के द्वारा एक छोटी सी तकलीफ आ गई हो, அத பெருசா நினைச்சுக்கிட்டு उससे ही बड़ा समझकर நான் போறேன், ओ मैं जा रहा हूँ, இது தப்பு. ये गलत है। நம்ம நினைக்கணும், हमें सोचना चाहिए, தெரிந்து கொள்ளப்பட்டவள் நிமித்தம் चुने जाने वाले के कारण சகலத்தையும் சகிக்கிறேன். मैं सब कुछ सहता हूँ। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா உங்களுடைய அந்த பணிவிடை தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவை. क्योंकि आपकी जो वो काम करना है वो प्रभु के राज्य के लिए जरूरत है। உங்களுடைய அந்த ஜெபம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவை. आपकी प्रार्थना परमेश्वर के राज्य के लिए जरूरी है। உங்களுடைய அந்த கொடை தேவ ராஜ்யத்துக்கு தேவை. आप जो देते हैं वो परमेश्वर के राज्य के लिए जरूरी है। குழப்பறதுக்கு தான் சாத்தான் யாரையோ வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணனா. उसको उलझाने के लिए शैतान किसी एक के द्वारा कार्य करता है। நீங்க உடனே அத பெருசா எடுத்துற கூடாது. आप तुरंत उसको बड़ा ना लें, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம், क्योंकि चुने जाने हुए के कारण, ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ள போறவர்கள் நிமித்தம், ये उद्धार को पा लेने के कारण சகலத்தையும் சகிப்பேன். मैं सब कुछ सहूंगा। தேவ அன்பு எனக்குள் இருக்கிறது. परमेश्वर का प्रेम मेरे अंदर है। அல்லேலூயா. हालेलुया। இந்த அனுபவம் வேண்டும். यह अनुभव हमें चाहिए। யோபு தேவனை நேசித்தான். अय्यूब ने परमेश्वर से प्रेम किया। ஒருத்தருக்கும் வரக்கூடாத அத்தனை தீமையும் அடுக்கடுக்காய் வந்தன. किसी पर एक व्यक्ति को ना आने वाली सारी बुराई एक एक करके उसके ऊपर आ गई। கடைசி வரை தேவ அன்பிலே மாறவில்லை. वो अंत तक के परमेश्वर के प्रेम से जुदा नहीं हुआ। ஆடு மாடு ஆஸ்தி எல்லாம் இழந்தான். गाय बेले और जो भी संपत्ति है सब कुछ उसने खो दिया। பிள்ளைகள் அனைவரையும் ஒரே நாளில் இழந்தான். बच्चे जितने भी थे एक दिन में उसने खो दिया। கர்த்தரை பார்த்து சொன்னா, நீங்க தான் தந்தீங்க, நீங்க தான் எடுத்தீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். उसने परमेश्वर को देखकर कहा कि तूने दिया और तूने लिया, तेरे नाम के धन्य हो। எவ்வளவு பெரிய சகிப்புத்தன்மை. कितनी बड़ी सहनशीलता। தேவ அன்பு, और परमेश्वर का प्रेम, அன்பு நிறைந்து கொண்டிருக்கிறது. परमेश्वर का प्रेम भरा हुआ है। எல்லாமே போச்சு. सब कुछ जा चुका। இன்னும் என் தேவனை நான் நேசிப்பேன். मैं अब इससे भी बढ़कर मैं विश्वास करूंगा। அடுத்து பாத்தீங்கன்னா और देखेंगे சரீரத்தில் சுகமே போச்சு. उसकी शरीर की स्वास्थ्यता जा चुकी थी। தலையிலிருந்து கால் வரை கொப்பளங்கள். सर से लेकर पांव के तलवे तक के पूरी तरह फोले भरे थे। அப்பமும் சொல்றான், तो भी कहता है, கர்த்தர் நல்லவர். वो कहता है कि परमेश्वर भला கடைசியா है। மனைவி சொல்றா, अंत में उसकी पत्नी कहती है, செத்து தொலைங்க ஐயா, तू मर जाए तो मर जा, செத்து தொலைங்க ஐயா. मर जाए तो मर जा। தேவன் ஒரு வார்த்தை தூசித்து செத்து தொலைங்க ஐயா. तो परमेश्वर को बुराई कर और तू मर जाए तो मर जा। எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு? देखिए किस तरह की अवस्था होगी। எல்லாமே போச்சு ஐயா. और पूरी तरह से खो गया साहब। ஏதோ இவன் மட்டும் நல்லா இருக்கிறா என்னோட. यही मेरे साथ अच्छा है। இப்ப அவளுக்கே நான் வேண்டாமா? और क्या अब इसको ही मैं नहीं चाहिए? அவ எனக்கு பை பை சொல்லியாச்சு, उसने मुझे बाय बाय कह செத்து दिया, போயிருங்க. तू मर जा कहा। ஆனாலும் அந்த மனுஷன் நிதானமாய் பேசினான். तो भी पूरी धीनता के उसने बात की। நீ பைத்தியக்காரி பேசுற போல பேசுற. क्यों तू एक पागल की समान बात कर रही है? தேவனிடத்திலிருந்து நன்மை அனுபவித்த நாம் கொஞ்சம் தீமை அனுபவிக்க வேண்டாமா? क्या जो परमेश्वर के द्वारा भलाई को प्राप्त की है अब बुराई को ना இன்னும் करूं? அவன் தேவனை நேசித்துக் கொண்டிருந்தான். और भी उसने उस पर परमेश्वर पर विश्वास प्रेम சகித்துக் किया। கொண்டே वो இருந்தான். सहते ही रहा। கடைசியாக கர்த்தர் சொன்னார், अंत में परमेश्वर ने कहा, என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்க யாரும் பேசல. मेरे दास अय्यूब के समान की तुमने बातें नहीं की। அவன் என்னை குறித்து நிதானமாய் பேசினான். मेरे बारे में उसने
उन्होंने सही बातें कही। என்ன பெரிய சாட்சி! कितनी बड़ी गवाही! இயேசு மேல அன்பு இருந்தா, यीशु के ऊपर प्रेम रहे, இயேசுவின் அன்பு நமக்குள் நிறைந்திருந்தா, यदि परमेश्वर का प्रेम हमारे अंदर भरा रहे, எல்லாவற்றையும் சகிக்கலாம், हम सब कुछ सह सकते हैं, சகித்து கொண்டே இருக்கலாம். हम सहते रहेंगे। அல்லேலூயா. हालेलुया। இப்ப கண்களை மூடி ஜெபிக்கலாம். हम सभी आंखें बंद करके प्रार्थना करेंगे। தேவ அன்பினால் நிரப்பப்படணும். நம்ம இருதயத்துல பெரிய மறுரூபம் இன்னைக்கு வரணும். உள்ளான மனிதன் ஒரு புதிய அனுபவத்தை பெற வேண்டும். தேவ அன்பு என்னை நிரப்பும் போது என் குணமே மாறும், என் குணமே திருந்தும், என் குணம் இப்ப இருக்கிறத பார்க்கலாம் மேன்மை அடையும். அன்பு செழிப்பாக்கும், வாழ்க்கையே செழிப்பாக்கும். எல்லாரும் ஆசையோடு சும்மா கடமையா ஜெபிக்கிறவங்களா ஒருத்தரும் இருக்கக்கூடாது. எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த சகலத்தையும் தாங்கக்கூடிய ஒரு அன்பை எனக்கு தாங்கப்பா, சகலத்தையும் விசுவாசிக்கக்கூடிய அன்பை, நம்பக்கூடிய அன்பை, சகிக்கக்கூடிய அன்பை தாங்கப்பா. ஹல்லேலூயா. Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. சோதனையை சகிப்பவனே, சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே, சோதனையை சகிப்பவனே, சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே, ஜீவக்கிரீடம் பெற்றிடுவான், ஜோதியாய் பிரகாசிப்பான், ஜீவக்கிரீடம் பெற்றிடுவான், ஜோதியாய் பிரகாசிப்பான். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே, தேவ சித்தம். எல்லாரும் ஒரு விசை அப்பாவுடைய அந்த நோக்கம் சித்தம் நமது வாழ்வில் நிறைவேறி மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவருடைய சமூகத்தில் காணப்படுவதற்காக அர்ப்பணியுங்கள். ஒரு விசை கூட அந்த சரணத்தை பாடுங்கள். எந்த சோதனையானாலும் சகிக்கணும், தாங்கணும், நம்பணும், விசுவாசிக்கணும். அப்பா என்னை அப்படி மாற்றுங்கப்பா. வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை அப்படி மாற்றுங்கப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற உங்களுக்கு பிரியமில்லாத சுபாவம் மாறட்டும். இந்த வசனத்துக்கு ஒத்து போகாத சுபாவம் எங்களுக்குள்ள இருந்து மாறட்டும். சொல்லுங்க ஆண்டவர்ட்ட, உண்மையா கேளுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, அப்பா இந்த வசனத்துக்கு ஒத்து போகாத சில சுபாவம் எனக்குள்ள இருந்து இன்னைக்கு மாற வேண்டும். 1 கொரிந்தியர் 13:7 படி எனக்குள்ளே தேவ அன்பு கிரியை செய்ய வேண்டும். ஓ ஹல்லேலூயா. கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுகிற நேரம் தேவன் தந்த வார்த்தையின்படி தேவன் கிரியை செய்கிறவர். பெற்றுக்கொள்ளாம யாரும் எழுப்பி போக கூடாது. இன்னும் ஒரு உன்னதமான நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்தும் தேவ அன்புக்கு இடம் கொடுங்க. ஹல்லேலூயா. ஒரு சிலர் என்னோ தானோ இருக்கிறதா தெரிகிறது. இருதயத்தை திறந்து ஆவலோடு தேவன் நோக்கி பாருங்க. சிலருக்கு ஒருவேளை இந்த செய்தி சரியா புரிந்து கொள்ள முடியாம இருந்திருக்கலாம். அப்படிப்பட்டவங்களும் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு எல்லாம் சரியா புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் உங்க அன்பினால என்ன நிரப்புங்கப்பா, என் சுபாவத்தை மாற்றுங்கப்பா, உங்களுக்கு பிரியமான சுபாவமா மாற்றுங்கப்பா என்று ஆசையோட கேட்டீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்குள் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. ஆமென். அப்படியே ஆவியில் நிரம்பி ஜெபிக்க போகிறோம். அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்குள் கிரியை செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா.
Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Thank you, Jesus. Ribana madala kantuna mashala baukantuna. Oh, riba baba baba baba. Libadala bakabana mashala badaraba. ஆவியின் அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ரோமர் 5:5 படி ஆமென் நமக்குள் ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நமக்குள் ஊற்றப்படுகிறது. தேவ அன்பு நமக்குள் ஊற்றப்படுகிறது. அப்படியே விசுவாசத்தோட ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஒரு விசை கூட அந்த அன்பு இறங்கட்டும். வாலிப பிள்ளைகள் ஏன் சம்பளம் போட்டு உட்கார்ந்து இருக்கிற? பயபக்தி இல்லையா உனக்கு? முழங்கால் போடு, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நல்ல அபிஷேகம் பெற்றவர்கள் அது எல்லாரும் ஆவியில நிரம்பி துதியுங்க. அந்நிய பாஷைகளை பேசி ஜெபம் பண்ணுங்க. உள்ளம் திறந்து கேளுங்க. என் பாத்திரத்தை உங்க அன்பால நிரப்புங்கப்பா. என் பாத்திரத்தை உங்க அன்பால நிரப்புங்கப்பா. ஓ glory, hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. O labada labakamana mashikala durabada labakamani alivikamana mashalabadoraba. O ribalabada rabakabala barabadoraba shantora baudara shalabadoraba dirabala mashalabadoraba. எல்லா தேவ பிள்ளைகளுக்குள் இன்று தேவ அன்பு புதிதாய் ஊற்றப்பட வேண்டும், ஊற்றப்பட வேண்டும், ஊற்றப்பட வேண்டும். ஆமென். சகலத்தையும் தாங்குகிற அன்பு, சகலத்தையும் சகிக்கிற அன்பு, சகலத்தை விசுவாசிக்கிற அன்பு, சகலத்தையும் நம்புகிற அன்பு எல்லாருக்குள்ளும் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லாருக்குள்ளும் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை புதிதாய் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். உலமத லபகமனம ஷகல துரபத லபகமல பவ்யலப ஷலபதுரப ஊரபல பல 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 திரபல பல பலுப கமலப சந்தர பௌதரப ஷிலபதுரியா. தடைகள் மாறட்டும், கட்டுகள் உடையட்டும். கர்த்தருடைய அன்பு உள்ளத்தில் இறங்கி வரட்டும். கர்த்தருடைய அன்பு உள்ளங்களை நிரப்பட்டும். ஆமென், ஆமென், ஆமென். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah, 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 hallelujah. Amen. சிலர் நன்றாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்குள் தேவன் கிரியை செய்கிறார். உங்களுக்குள் தேவன் கிரியை செய்கிறார். எல்லாரும் ஜெபிப்பீர்கள் என்றால் எல்லாருக்குள்ளும் தேவன் கட்டாயம் கிரியை செய்வார். வாய் தரங்க பிரதர்ஸ், வாய் தரங்க சிஸ்டர்ஸ், எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஓ glory, 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 glory. இயேசுவே உம்முடைய அன்பை ஊற்றும். இயேசுவே உம்முடைய அன்பை ஊற்றும். எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஒரு படி கூட உயர்ந்த நிலைக்கு வரும்படியாக இன்னும் கிறிஸ்துவுக்குள் மறுரூபம் அடைவதற்காக அன்பை ஊற்றுகப்பா, அன்பை ஊற்றுகப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பினால் ஆமென். நான் செய்த பிரதிஷ்டைகளிலே நான் ஜெயம் எடுக்க வேண்டும். அந்த பிரதிஷ்டைகள் நிமித்தம் வருகிற பாடுகளை நான் தாங்கிக் கொள்ள வேண்டும். கிருபை ஊற்றுவீராக, கிருபை ஊற்றுவீராக. எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சிலர் ஸ்தோத்திரம் பண்ண முடியாமல் இருக்கிறார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். துதியுங்கள். ஹல்லேலூயா. மன்னிக்கிற கிருபையை ஊற்றும் ஐயா. எல்லாவற்றையும் தாங்குகிற கிருபையை ஊற்றும் ஐயா. மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர்களை விசுவாசிக்கிற கிருபையை ஊற்றும் ஐயா. அவர்கள் சொல்லுகிற காரியங்களை விசுவாசிக்கிற கிருபையை ஊற்றும் ஐயா. அவர்கள் திருந்துவார்கள், அவர்கள் பிசாசின் கண்ணியிலிருந்து விடுபடுவார்கள் என்று நம்புகிற கிருபையை தார், நம்புகிற கிருபையை தார். உம்முடைய அன்பினால் எல்லாவற்றையும் சகிக்கிற கிருபையை தருவீராக. சகோதர சிநேகத்தால் சகிக்கும் கிருபையை தருவீராக. தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனத்திற்காக அவர்களை முன்வைத்து தாங்குகிற கிருபை, சகிக்கிற கிருபை எங்களுக்கு தருவீராக. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா. ஆமென். தேவ சமூகத்தில் இன்றைக்கு நீங்கள் எழுந்து செல்வதற்கு முன்னதாக கர்த்தர் உங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள், விரும்புகிறீர்கள்? நான் ஒரு விசுவாசிதான், ஆனால் எனக்குள்ள சரியான இந்த தேவ அன்பு இல்லை. இன்றைக்கு கர்த்தர் எனக்குள் கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். ஆமென். இதுவரைக்கும் அதற்கு விட்டு கொடுக்காதவங்க இப்ப பேசுங்க ஆண்டவரிடத்தில். இயேசுவே, நான் இவ்வளவு வருஷம் விசுவாசியா இருக்கிறேன்ப்பா, நான் ஊழியக்காரியா இருக்கிறேன்ப்பா, ஆனா இந்த அன்பு எனக்குள்ள இன்னும் சரியா கிரியை செய்யலப்பா. சொல்லுங்க, சொல்லுங்க. கொஞ்சம் வாயை திறந்து எல்லாரும் கொஞ்சம் சொல்லுங்க, வாயை திறந்து. ஒத்துக்கொள்ளுங்க, ஒத்துக்கொள்ளுங்க, ஆசைப்படுங்க. ஆமென். அப்படியே வாயை திறந்து சொல்லும் பொழுது இந்த வார்த்தை தான் உங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுத்தரும், பெற்றுத்தரும். ஹல்லேலூயா. வார்த்தையை சொல்லுங்க. அப்பா, இந்த அன்பு எனக்குள்ள வரணும். இந்த அன்பின் இந்த 4 செயல்களும் எனக்குள்ள வெளிப்படணும் ஆண்டவரே, வெளிப்படணும் அப்பா. உண்மையான ஒரு ஆவிக்குரிய பிள்ளையா என்னை எழுப்புங்கப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்வார், கர்த்தர் கிருபை செய்வார். அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய அன்பை உம்முடைய தூய ஆவியின் மூலம்
எங்களுக்குள் ஊற்றி தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த அன்பினுடைய 4 செயல்பாடுகளை இன்றைக்கு தியானித்தோம். அது தாங்கக்கூடிய அன்பு, அது சகிக்கக்கூடிய அன்பு, அது நம்பக்கூடிய அன்பு, அது விசுவாசிக்கக்கூடிய அன்பு. இந்த அனுபவங்களில் எங்களுக்கு இருக்கிற குறைகளை மன்னித்து அப்பா இன்றைக்கு அந்த செயல்கள் எங்களுக்குள் வெளிப்பட செய்யும். நீங்க எங்களுக்குள்ளே மாற்றங்களை கொண்டு வரும் பொழுது அது நிச்சயமாய் நல்ல மாற்றமாக இருக்கும். எங்களை நாங்களே மாற்றிக்கொள்ள முடியாதப்பா, எங்களுடைய சுபாவத்தை எங்களால திருத்த முடியாதப்பா, அதை நீங்களே அறிந்திருக்கிறீங்க. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியையும் மாற்ற கூடுமோ என்று சொல்லி இருக்கிறதே ஆண்டவரே. ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனாலும் எல்லாம் கூடும். அந்த வசனத்தின்படி இவ்வளவு வருஷமா இருக்கக்கூடிய அந்த சுபாவத்தை மாற்ற என் தேவனால் முடியும். நீ சர்வ வல்லவர், எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். அந்த விசுவாசத்தோடு ஜெபித்திருக்கிறோம், ஆவலோடு கேட்டிருக்கிறோம். கண்டிப்பாக எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த மாற்றம் வருவதாக. வரும் நாட்களில் எங்களுடைய பேச்சு, செய்கை, நடக்கை, எங்களுடைய கொடுக்கல் வாங்கல், எங்களுடைய பழகுமுறை, அணுகுமுறை எல்லாவற்றிலும் இந்த அன்பின் செயல்பாடுகள் வெளிப்படும்படி ஜெபிக்கின்றோம். சபை முழுவதையும் அப்படி ஆக்கிடுங்க ஆண்டவரே, எங்களை எல்லாரையும் அப்படி ஆக்கிடுங்க ஆண்டவரே. ஊழியர்களாகி எங்களுக்குள் வல்லமையாய் கிரியை செய்யுங்கப்பா. விசுவாசிகளாகிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள் கிரியை செய்யுங்கப்பா. ஆமேன். வாலிபர்களுக்குள் கிரியை செய்யுங்க, சிறு பிள்ளைகளுக்குள் கிரியை செய்யுங்க. இப்பொழுதே இயேசுவின் அன்பில் வளர உதவி செய்யுங்க. தேவன் கிருபை செய்வீராக. வருகின்ற கன்வென்ஷன் நாட்களும் இந்த அன்பின் செயல்பாடுகள் இங்கே அதிகமாய் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்யும். கன்வென்ஷனில் வல்லமை வெளிப்படுத்தும், அன்பை ஊற்றும், அபிஷேகத்தை ஊற்றும், அற்புதங்களை நடப்பியும், ரட்சிப்பை நடப்பியும், மகிமையான கிரியைகளை நடப்பியும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து கர்த்தருடைய பந்தி ஆராதனை ஆசீர்வாதமாக்கும். துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா.